இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏங்க நேரம் ஆகிட்டே போதில்ல, பொண்ணை கூப்பிட்டு மனையில உட்காரக்கலாம்ல. உதிக்கிற சூரியனாகட்டும், உறங்க போற நிலவாகட்டும், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் குஞ்சு கவுண்டரை கேட்டுத்தான் எல்லாமே நடக்கும். இருங்க இருங்க இருங்க, இப்போ வாங்க வாங்க. ஏங்க யாருங்க இவரு? இவ்வளவு மரியாதை? மரியாதையும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. இவன் கால் இந்த வீட்டுல பற்றக்கூடாதுன்னு தான் கம்பளம் விரிக்கிறாங்க, கௌரவத்துக்காக இல்ல. இவன் பேரு பஞ்சி கவுண்டன். குஞ்சு கவுண்டர் வீட்டுல வேலைக்காரனா இருந்தவன். அவரோட தங்கச்சியவே கூட்டி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது குஞ்சு கவுண்டருக்கு போட்டதுங்க. நீங்க அங்க போய் உட்காருங்க. எதுக்கு நிக்கிறானா? அவனோட முறப்பனதானுங்க வயசுக்கு வந்திருக்கு. இதுக்கு அவ வயசுக்கே வராம வந்திருக்கலாம். அங்க அவன் வெக்கப்படுறத பாருங்க. ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. நல்லா இருக்குமா? மகராசி வருமா? இந்தாங்கம்மா. வேண்டாமுங்க, ஐயா செஞ்ச மரியாதை எங்களுக்கு போதுங்க. வேலைக்கார மரியாதை வேண்டாமுங்க. எந்த ஊர் என்ன வேலைக்காரன்னு கேவலமா பேசுதோ அதே ஊரு உனக்கு சரிசமமா என்னை மதிக்கிற மாதிரி பண்றதா இந்த நாய் பேர் பஞ்சு கவுண்டே இல்லை. Come on, yeah. Hey, Bujji, come close, ma. Oh, hey, dear, bed waiting. ஏங்கண்ணு, இந்த செயின் போட்ட கழுத்து அமுக்குற, மோதிர சங்கிலி போட்ட கையமுக்குற, இந்த செருப்பு போட்ட கால் அமுக்க மாட்டியா? எனக்கு தெரியாதா? அட, ஒரு பேச்சு சொன்னா பொசுக்குன்னு கை எடுத்துறதா? ஏதோ பழசு எல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன். என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, உலகத்தையே மறந்துடுவீங்க. எனக்கு மூடு வரலையாம்மா. நான் காலேஜ்ல படிக்கிறப்போ உன்னிமேரின்னு ஒரு பொண்ணு நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். ஆனா எங்க அப்பா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். விடுவனா நானு? உன்னிமேரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கல்யாணத்தோட பாக்கி எல்லாம் பண்ணிட்டேங்கன்னு. யோ பெருசு கில்லாடியா நீ. நான் பண்ண கில்லாடித்தனத்துல என் லவ்வர் உன்னிமேரிக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான். ஆனா விதி எங்க 2 பேரையும் பிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு பொண்ணு எங்க அப்பா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான். அங்க பொண்ண கில்லாடித்தனத்துல அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் என் கேரக்டர் ஸ்டடி பண்ணிட்டு ஊருக்குள்ள ஒழுக்கமான நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால ஊர் ஜனங்கள்லாம் என்னை உத்தம ஸ்ரீராமன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணு கதை கேட்டு தூங்கிறாத, அந்த பெக்கெடு. ஊருக்குள்ள என் மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறம்மா. என்னோட கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் மகனை தேடிட்டு இருக்கிறேன். 20 வருஷம் ஆச்சுமா. நானும் திருப்பதி போறேன் ஊரையெல்லாம் ஏமாத்தி வந்து தேடிட்டு இருக்கிறேன். இன்னும் கிடைக்கவே இல்லம்மா. சின்ன வயசுல பிரிஞ்சு போன ஃபேமிலி எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இந்த குஞ்சு கவுண்டன் மகனை கண்டுபிடிக்கிறது ஒரு மேட்டர் வச்சிருக்கான். அது என்ன மேட்டர்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பாட்டு இருக்குதுமா. அந்த பாட்டை நான் பாடின உடனே எவன் மீதி பாட்டை பாடுறானோ அவன் தான் என் மகன். இந்த மாபெரும் குத்துச்சண்டை போட்டியை காண வந்துள்ள ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரருக்கு ரூபாய் 50,000 ரொக்க பணமும் தங்க பதக்கமும் பரிசாக நமது மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வழங்குவார். செங்கிஸ் கான் from ஆப்கானிஸ்தான். எடி மர்பி from இஸ்தான்புல். ஜெஃப்ரி செயின் ஜாக் from ஜப்பான்.
காம்பினேஷன் கிராண்ட் சக்சஸ். சூப்பர் கலெக்ஷன் ஆகுது. நான் குத்துற மாதிரி குத்துறேன், நீ மயக்கம் போட்டு விழுற மாதிரி விழுந்துரு. சக்சஸ் எல்லாம் ஓகே. நான் மயக்கம் போட்டு விழுந்தா பரிசு பணத்தையும் தங்க மெடலையும் நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறேன். அந்த வேலையே வேண்டாம். நான் அடிக்கிறேன், நீ மயக்கம் போட்டு விழு. ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டேன். ஒரு போடு போட்டா தான் மயக்கம் போடுவேன்னு நினைக்கிறேன். வீர விளையாட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எதையும் சந்திக்க தயார். உண்மையான பாக்ஸர் வந்துட போறாங்கப்பா. பால்ல மயக்க மருந்து கலந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்டா நீ டென்ஷன் ஆகுற? கிளவுஸ கட்டி கொடுக்குற, நீ சண்டை போடுறியா? பின்ன மூடிட்டு நில்றா. உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்ஸர் ரெண்டு பேரும் மோதும் போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகத்தான் செய்ய. விசில முடிஞ்சு செத்து போயிடாது. தள்ளி நில்றா. ஏதாவது பேசினா வெளியில வந்தா தூக்கி போட்டு மிச்சு கொண்டு விடுவேன். மிஸ்டர் 1 மினிட். பரிசு பணத்துல 5 போட்டு கொடுங்க. ஆளுக்கு அடிக்காதீங்கப்பா. ஒரிஜினல் ரெஃபரிக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நானும் உங்க மாதிரி ஃப்ராடு தான்ப்பா. அட நான்சென்ஸ். நீயும் ஃப்ராடா? பஞ்சுமா பஞ்சு. கமான், நீ அடிக்கிற மாதிரி அடி. நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துக்கிறேன். பரிசு பணத்தை வாங்கி ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்குவோம். கமான். ஓவர் ஆயிட் பண்ணாத. அவன் ஜெயிச்சான், போய் பணத்தை வாங்கி கொடுறான். ஓகே. செங்கிஸ்கானுக்கு ஜெய். செங்கிஸ்கானுக்கு ஜெய். செங்கிஸ்கானுக்கு ஜெய். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் போங்க, வந்துட போறாங்க. ஐயோ வாங்க. என்ன பண்ணா? நான்சென்ஸ். Cheers. Ladies and gentlemen, the great pop singer Indian Michael Jackson, Mr. Jack and Jill இன்னும் சில நிமிடங்களில் உங்கள் முன் தோன்றுவார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளப்ல நீங்க இங்கிலீஷ் பாட்டும் ஹிந்தி பாட்டும் தான் கேட்டிருப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் என் ஃபேமிலி சாங்க பாடிக்குவேன். பாதி பாட்டை நான் பாடின உடனே மீதி பாட்டை என் லவ்வரோ என் மகனோ பாடினாங்கன்னா பிரிஞ்சு போன எங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும். பேசிக்கலா என் லவ்வர் ஒரு பாடகி, என் மகனும் ஒரு பாடகனா தான் இருப்பான்னு நம்புறேன். அதனாலதான் இப்படி ஓட்டலா பாடிக்கிட்டு அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ். ஓகே. இந்த வயசுல இப்படி ஒரு சோகமா? பாவம்பா. எது பாவமா? சேர்ந்தா பாட்டு, செத்தா பாட்டு, பிரிஞ்சா பாட்டு, வயசுக்கு வந்தா பாட்டு. இப்படி பாடிட்டே இருந்தா எந்த ஃபேமிலி தான் ஒற்றுமையா இருக்கும்? நான் நினைக்கிறேன் அவன் வாயை பாரு, இவன் பாடியே தான் அந்த குடும்பத்தை பிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்லையாவது என் மகன் கிடைப்பான்னு நினைச்சேன். கிடைக்கல. என் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசான என் மகன் நிச்சயம் கிடைப்பான்னு நம்புறேன். எங்க ஃபேமிலி பாட்டை பாடி என் கூட சேருவான். கண்டிப்பா சேருவான். என்னப்பா கோடிக்கணக்கான சொத்துங்கிறான், பாட்டுங்கிறான்? அந்த மீதி பாட்டு என்னவா இருக்கும்? தெரிஞ்சிருந்தா மூச்சு விடாம நான் பாடிக்க மாட்டான். Ladies and gentlemen, your favorite Jack and Jill arrive. My dear fans, இத்தனை நாளா உங்களுக்காக பாடிக்கிட்டு தானா? இன்னைக்கு எனக்காகவே நான் பாட போறேன். எஸ், இந்த கலைஞனுக்குள்ளேயே ஒரு சோகம் இருக்குது. என்னவாச்சு? இவன் கலைஞன் இவனே சொல்றான் பாரு, திரித்தலைய. இந்த சாங்க நான் பாடினதும் மீதி சாங்க யார் பாடுறாங்களோ அவங்க தான் என் டாடி. என் டாடி மட்டும் கிடைச்சிட்டா பிரிஞ்சு போன என் ஃபேமிலி. அந்த பெருசுக்கு இவனா வாரிசு? ஆமா, அதே அழகு அப்படியே இருக்குல்ல. இந்த கிளப்ல எத்தனை பேர் இருக்கானுங்க? எவனாவது ஒருத்தன் டேய் இப்பதான்டா உங்க அப்பன் பாடிட்டு போறான்னு அவங்ககிட்ட போய் சொல்றானா பாரு. நான் போய் சொல்லிட்டு வரேன். பிரதர், இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? பெருசு பாடின பாட்டோட மீதி பாட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம பாடிட்டோம்னா பிரிஞ்சு போன அவன் மகன் ஏத்துக்குவான். கோடிக்கணக்கான சொத்துக்கு நம்ம வாரிசு ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? வெரி குட் ஐடியா.
பாட்டை எங்க எழுதி வச்சிருக்கானோ? உனக்கு வேற எழுத படிக்க தெரியாது. ஆமா, நீ யூனிவர்சிட்டியில படிச்சவன். ரோட்லயே மாடு மேய்க்கிற, கொஞ்சமா டீசெண்டா பிஹேவ் பண்ணுப்பா. திருட்டு சாவி போட்டு பூட்ட திறந்த நீ மட்டும் டீசெண்டா பாட்ட தேடுமா? நீ திருந்த மாட்டப்பா. நீ திருந்து திருவள்ளுவராக போறேன் தேரடே. ஓஹோ பாட்டு கிடைச்சிருச்சு. ஏன்பா அழுகுற? எவ்வளவு உருக்கமா ஃபேமிலி பாட்டு எழுதிருக்காரு பாருங்க. இத படிக்கும் போதுதான் பெருசோட மென்மையான மனசு தெரியுது. மீதி பாட்டையும் பாடி பெருசுக்கு மங்கனா போற தகுதி உங்களுக்கு ஒருத்தருக்கு தானே இருக்கு. சைடுல திங்க் பண்றான். எவ்வளவு பெரிய கேடியா இருக்கிறான். நம்மளுக்கு அல்வா கொடுக்குறானே, எப்படியாவது இவனை கவுத்துறணும். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அக்கா, அதான் தங்கச்சி அம்மா, ஐயோ 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 ஐயோ, உங்களுக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த உள்ள இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலேயே பாரிட்டா போக வேண்டிய தகுதி உங்களுக்கு தாங்க இருக்கு. நாளைக்கு அவன் பார்ல பாதி பாட்டை பாடிட்டு இருக்கும் போது லபக்குன்னு மைக்க புடுங்கி மீதி பாட்டை நீ பாடி அவனுக்கு பையனா போய் சேர்ந்துக்க. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? விட்டு கொடுக்குற மாதிரி நம்மள கவுத்திடுவான். நாளைக்கு இவன் பாடாம இருக்க ஏற்பாடு பண்ணுவான். நீங்க அழுகாதீங்க. நீங்க அழுத எனக்கு அழுவாச்சா வருது. என் மேலதான் உங்களுக்கு எவ்வளவு அன்பு. பார்ல பெருசு பாடும்போது இவன் வாயை திறந்து பாடுறதுக்கு முன்னால நம்ம பாடிடணும். எருமை கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டே இருக்கான். இன்னைக்கு பாட்டு பாடாமலே போயிருவான் போல இருக்கு. டைம் வேற ஆகிட்டு டென்ஷன் பண்றானே. இரு, நான் போய் பாட வைக்கிறேன். ஐயா, நேத்துக்கு ரொம்ப நல்லா பாடினீங்க. இன்னைக்கு பாடினீங்களா? இல்லப்பா, நேத்து நான் பாடினேன், என் மகன் கிடைக்கல. இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு தடவை பாடுங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்க மகன் கிடைச்சாலும் கிடைப்பான் போல தோணுது. நோ, தொண்டையில கீச் கீச், தொண்டையில கீச் கீச். என்னால பாட முடியாது, தொண்டை சரியில்லை. நேத்து மட்டும் ஒரு தொண்டை சரியா இருந்தா எருமகத்து மாதிரி கத்தல. இன்னைக்கு கத்தி சொல்லலாம். ஏப்பா, என்னப்பா இது? இது கிச்சு கிச்சுக்கு மசாஜுங்க. உங்களுக்கு வாய்ஸ் நல்லா ஆகிடும். பாடுறீங்களா? நீ ரொம்ப ஆசைப்படுற, உனக்காக வேணா பாடுறேன். வீணை. வீணையா இது? பின்ன பானையா இது? போய் பாடு. ஒரிஜினல் வாரிசு வந்துட்டான். மாட்டணும்டா சாமி. என்ன எக்ஸ்கியூஸ் சார், உங்களுக்கு ஒரு போன் வந்து. போனா எனக்கா? ஆமா சார், உங்களுக்கு தான். சரி, செல்லுல கான்டாக்ட் பண்ண. செல்லுலாரா? அது வந்து இந்த மியூசிக் சத்தத்துல உங்களுக்கு ஒண்ணுமே சரியா கேட்காது. நீங்க ரிசப்ஷன்ல போய் பேசுறீங்களா? தட்ஸ் குட். தேங்க் யூ டார்லிங், வெயிட் மா. கிஜல் டாடி, என் பிரார்த்தனை வீண் போலப்பா. 20 வருஷமா நான் உன்னை தேடிட்டு இருந்தப்பா. நான் கூட உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹோட்டல்ல பேரராய் ஒவ்வொரு ஹோட்டலா தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இனிமே உங்களை பிரிஞ்ச என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. வாங்கப்பா, இதை நம்ம வீட்டு கூட்டின்னு போங்கப்பா. வாங்க. இருப்பா, இன்னைக்கு என்ன பாட சொல்லி ஒரு பெருசு ரொம்ப கம்பல் பண்ணுச்சுப்பா. அது மட்டும் இல்லைன்னா நான் உன்னை சந்திச்சிருக்கவே முடியாதுப்பா. அதை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம். யார் அது? இந்த மீச வச்சு கண்ணாடி எல்லாம் போட்டுதானே அவனா? ஆமாப்பா. ஐயா, அவன் சுத்த லூசு. நீ யார் யார பத்தியா கேக்குற? அம்மா பத்தி ஒரு வார்த்தை கேக்குறியா? மைசன், உங்க அம்மா உன்னிமேரி எப்படிப்பா இருக்கிறா? யாருக்கிட்ட தெரியும்? அதெல்லாம் டைரியில எழுதலையா? என்னப்பா தனியா பேசிட்டு? அம்மா போயிட்டாப்பா. ஐயோ, உன்னிமேரி போயிட்டாப்பா. நம்ம போய் அம்மா சமையல ஒரு குட்டி ரோஸ் வச்சுட்டு போயிடலாம். பாப்பா அழாதப்பா. தேங்க் காட். வாட் எ சென்டிமெண்ட். Stupid. போன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஏஞ்சல், ஒய்யா இருக்கிறீங்க? ஏன் வாடுற? டார்லிங், ஒரு ஃபாதர் பாடிச்சு, ஒரு சன் பாடிச்சு, ஃபேமிலி ஒன்னாயிடுச்சு. என்னது? சாங் பாடி ஒரு ஃபேமிலி ஒண்ணா சேர்ந்துச்சா? என்ன பாட்டு? நல்ல பாட்டு. அன்பு மலர்களே நாளை நமதே. ஓ மை காட், இது எங்க ஃபேமிலி சாங். இந்த பாட்டை பண்ணது என் ஃபாதர் தான். மா 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 மா.
இது வெறும் ரூம் இல்ல, உன் டேடியோட, ஐ மீன் என் தெய்வத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிற கோயில். இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சாரி மேம், உங்க தெய்வத்தை பத்தி சொல்லத்தான் இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சேன். வில், மை சன், என்னம்மா சொல்ற? ஐ மிஸ் மை டாட். வில்மா? எஸ், அப்பாவும் நானும் ஒரே இடத்துல இருந்தோம். அவர் தான் என் அப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா இங்கிருந்து போயிட்டார் மேம். ஓ மேம், நம்ம டேடி தேடி போனா அவருடைய கௌரவம் பாதிக்கும்னு இத்தனை நாள் என் கையை கட்டி போட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எவனோ ஒரு ஃப்ராடு நம்ம ஃபேமிலி பட்ட பாடி நம்ம டேடி ஏமாத்தி அவரோட போயிட்டான். நான் உடனே டேடியை பார்த்தாகணும். நான் தான் அவர் வாரிசுன்னு நிரூபிக்க போறேன். மேம், மேம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேம். இந்த மம்மியோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போ உண்டுப்பா. போயிட்டு வா. Okay, ma'am. அஜில், உங்க டேடியோட ஊரு பிபி பட்டின்னு சொன்னதா ஞாபகம். அந்த ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அதுல வைர கிரீடம் இருக்கு. இத வச்சு நீ உங்க டேடி ஊரை கண்டுபிடிக்கணும். ஜில், இப்படி அழுமூஞ்சாட்ட நீ ஊருக்கு போக கூடாது. உன்னோட அழகான சிரிப்பை நான் ஒரு முறை பார்க்கணும். சரிமா? சரிமா? முடியல மேம். முடியும், உன்னால முடியும். சரிமா? சரி. இல்ல, இது இல்ல, இந்த சிரிப்பு இல்ல, உன்னோட ஃபேவரட் சிரிப்பு, அந்த சிரிப்பு, அதுதான் எனக்கு வேணும். சரிமா? ஜில், சரிமா? Come on. சரி, சரிமா? சரிமா? Good. போய் வா ஜில். All the best. சொந்த வீட்லயே திருட வந்த மாதிரி பாக்குறானே. ஆரம்பமா? 1 2 3. ஐயோ என் சாமி, கோயிலுக்கு போயிட்டு வந்தது வராது பையே இப்படி அழுகுறீங்க. டேய் ராமசாமி, நீயாவது என்னன்னு சொல்லிட்டு அழுறா. என்ன சொல்றது சொல்லி கொடுக்கல. என்னது? ஒண்ணுமில்ல. நீயே துப்பு அழுகுற, அழுகாத துப்பு. ஆமா, யார் இந்த பையன்? அப்பா. அப்பாவா? இவன் உங்க அப்பாவா? சொல்லக்கூடாதா? நானே சொல்லிக்கிறேன். சுப்பு, திருப்பதி கோயில் வச்ச ஃப்ரெண்ட் பாபாலால பார்த்தேன். சாமி கும்பிட வந்த இடத்துல ஹார்ட் அட்டாக்ல பொதுக்குன்னு போயிட்டாமா. அவனோட மகன் தான் இவன். எஸ், பாபா அங்க அனாதையா நின்று இருந்தான். நின்னுட்டு இருந்தேல்ல, நின்ன கொஞ்ச நாளைக்கு ஆறுதலா இருக்குமேனுதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சுப்பு. அனாதைங்களை தங்க வைக்கிறதுக்கு இது என்ன அனாதை ஆசிரமமா? ஐயோ சுப்பு, இவர் அனாதை இல்ல. ஆப்பிரிக்காவில வைரச் சுரங்கம், இமயமலையில ஐஸ் ஃபேக்டரி, ஆஸ்திரேலியாவில் ரப்பர் தோட்டம், அரேபியால எண்ணெய் கிணறு எல்லாம் இருக்குது. அப்படியா? ஆமா. ஏகப்பட்ட சொத்து, அப்பனாத்த கிடையாது, பையனும் ராஜா மாதிரி இருக்கான். எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஆக்கிரணும். ஐயோ தம்பி, அப்பா போனா அப்பா. ரப்பர் தோட்டம், வைரச் சுரங்கம் இதெல்லாம் இருக்குது. சொத்த சொன்னா செத்தவங்க வரவா போறா, விடுங்கடா. நைஸ் ஃபிகர். தம்பி, என்ன? நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு தரேன். சரிங்க. ராஜா, டிராமா தான் முடிஞ்சு போச்சே, அதுக்கப்புறமும் ஏன்பா அழுகுற? அது பெத்த அப்பாவா அப்பான்னு சொல்ல முடியாத அனாதை ஆக்கிட்டீங்களேப்பா. அது நினைச்சா என்ன துடிக்குதுப்பா. ராஜா, கொஞ்ச நாளைக்கு இந்த பிரிவு நீ தாங்கித்தாகணும்பா. ஊருக்குள்ள எல்லாரும் உத்தம ஒழுக்க சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த இமேஜ் நான் காப்பாத்திக்கணும்ல. ஆமா. காலம் வரும்போது நீதான் என் மகங்கிற உண்மைய இந்த உலகத்துக்கு நான் சொல்றேன்ப்பா. ஆமா, என்ன கிணறு, வைரச்சோங்க, ரப்பர் தோட்டம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, நான் சொன்னதெல்லாம் அந்தந்த ஊர்ல இருக்குது. ஆனா அதெல்லாம் உன்னோட நான் சொல்லியே. ஓஹோ. கோழி குழம்பு ரெடி ஆகுது, போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி. ஐயா, உங்க பொண்ணு ஊர்ல இருந்து வரதா தந்தி கொடுத்துருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். யாரா வேணும்?
எனக்கு யாரும் வேண்டாம், உனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு டைம் எப்போ ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நீ யாருன்னு சொல்லுமே. அன்பு மலர்களே டா 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 டா. பிரதர் பிரதர், நீயா இத்தனை எங்க போயிருந்த? உன்னை பார்க்காம நான் சாப்பிடுறதே இல்ல தெரியுமா, ஓட அழுதுகிட்டு இருந்தேன். உன் ஞாபகார்த்தமா உன் அழகான போட்டோவை பாரு நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் போட்டோவை மட்டும் நான் என்ன பஞ்சுக்குள்ளையா வச்சுட்டு இருந்தேன். இதுவும் நெஞ்சுதாயா. உன் ஞாபகார்த்தமா நான் ஒண்ணு சாப்பிடாம உருண்டு பிறண்டு ஓஹோன்னு அழுதுகிட்டு இருந்தேன். அப்படியா? எங்க அந்த போட்டோவை காட்டு. நானேதான். போத் ஃபீலிங் சேம்யா. யா ஊரையே கலக்கிட்டடி. ஐயோ ஜீப் ஒருத்தர். டேய், ஆமா, என்னத்தான் யாருன்னு தெரியாது ஒளியறேன். கரெக்ட். நீ இந்த வீட்டுல தான் இருக்கிற, நீ ஏன் ஒளியற? ஜீப் சத்தம் கேட்டு ஒளிஞ்சு அதுவே பழக்கமாயிருச்சு. மெதுவா பதுங்கி பதுங்கி போய் என் மம்மிக்கு டாடிக்கு ஷாக் கொடுக்கல. ஓகே ஓகே, மெல்ல வாங்க. யாரும் இல்லாத வீட்டுல பதுங்கி வராளுங்களே, ஒருவேளை திருட வந்திருப்பாங்களோ? கரெக்ட் பிரதர். போய் கயிறு எடுத்துட்டு வா, கட்டி வச்சிருவோம். திருடிங்களை புடிச்சு கொடுத்தேன்னு இந்த வீட்டுல உனக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகிடும். ஊரே உன்னை கையெடுத்து கும்பிடும். யூ ஆர் பிரில்லியன்ட். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். கயிறு எடுத்துறேன். இவனுங்களை பார்த்தா திருட வந்த மாதிரி தெரியலையே. எப்படியோ போட்டு எனக்கு என்ன, இவனை மாட்டி விட்டுருவோம். ஓடியா, ஓடியா. ஏய், அழித்த போடு. ஏய், எரிக்கி கட்டு. இல்ல, அழிலத்தா. இல்ல, அவிச்சு போடு. அப்படி போடு. அப்படி போடு. ஏய், எந்த ஊருடி நீங்க? இது வரைக்கும் எத்தனை வீட்டுல திருடி இருக்கீங்க? இப்பெல்லாம் பெட்டி போடுக்க வரீங்களா திருடுறதுக்கு? நாங்க ஒண்ணும் திருட வரல. நான் குஞ்சு கவுண்டரோட ஒன்லி டாட்டர். என்னுடைய ஒன்லி டாக்டர், ரெண்ட்லி டாக்டர், இது மாதிரி எத்தனை மேட்டர்களை நாங்க பாத்துருக்கோம். ஏய் ஒத்துக்கண்ணா, நான் அவரோட பொண்ணுதான். ஆமா, போட்டோவே இருக்க. குஞ்சு கவுண்டர் பொண்ணுதான். கரெக்ட் பண்ணுவோம். ஆல் கேர்ள்ஸ் நான் செக்அப் பண்ண போறேன். அவங்களை செக் பண்ணாத. இல்ல சார், உங்களுக்கு எப்ப சந்தேகம் வந்துச்சோ செக் பண்ணியே தீரணும். நீங்க செக் பண்ணுங்க. கமான் கமான்யா, இப்படி ஒரு கேரக்டர் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, நீங்க எந்த காலேஜ்? டுட்டோரியல் காலேஜ். நீ எல்லாம் தேரவா போற. ஹாய் ஸ்வீட்டி, ஆர் யூ எத்ராஜ் காலேஜ்? டோன்ட் டச். ஒய்மா, ஆல்ரெடி இந்த முகத்தை பார்த்தா திருடி மாதிரியா தெரியுது? என்ன தெரு தெருவா பால் விக்கிற மாதிரியே தெரியுது? Stupid. அந்த நிலவுல கூட ஒரு கலங்க இருக்கலாம். பகல்ல எங்கடா நல்லா தெரியுது? எனக்கு தெரியுது ஐயா. பிக்கப் பண்ணிக்கடா. இந்த முகத்துல ஒரு கலங்க இருக்குதா? இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்ல. டேய் டேய், ரொம்ப நெஞ்ச நக்காதீங்கடா. இந்த ஆள் யாரு? அத கேட்டு தான் நானும் இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆ. கருப்பு ஃபுல் கோட்டு, குறுந்தாடி, காதுல ஒரு வளையம். இவன் ஒத்த கண்ணே. இல்ல, நான் ரெட்ட கண்ணே. பரவாயில்ல, ரெட்ட கண்ணே. இப்போ நான் ஒத்த கண்ணே. அப்ப இவன் நிச்சயம் திருடன் தான். உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ். எஸ்கேப் போயிட்டா பாத்தீங்களா? Thank you. எதுக்கு? நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னதுக்காகவா? குறும்பு பண்றீங்களா? இப்ப கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பை தி பை, நான் உங்க ஃாதர் ஃப்ரெண்டோட சன். மை நேம் இஸ் ராஜா. உங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கேன். எங்க ஃாதரும் உங்க ஃாதரும் ஃப்ரெண்ட். நீங்க மனசு வச்சீங்கன்னா நானும் நீங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறீங்க, ஓகே பண்ணிடுவீங்க. எனக்கு தெரியும். ரொம்ப அழகா இருக்கீங்க அம்மா. போய் தானே சொல்றீங்க. இப்போது கண்டுபிடிச்சிங்களா? என்னங்கண்ணா இது? என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? ஏன் நீயே தள்ளி விட்டுறேங்கறியா? இந்தா இத கொஞ்சம் புடி. நான் ஒண்ணு அவ்வளவு இடிச்சுவா இல்ல. ஏன் சாவுக்காரன் நீதாங்கிறதையும் நீ யாரு என்னங்கிற விவரத்தை எழுதி வச்சுட்டா குதிக்க போறேன். என்னங்கண்ணா இது? நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு வரக்கூடாதுண்ணா. ஏன் 2 நாள் கழிச்சு இந்த முடிவு எடுக்கலாங்கறியா? பாட்டு பாடி சேர்றப்ப கழட்டி விட்ட, என்ன பெண்ட நிமித்துட்டானுங்க. திருடின்னு கட்டி வச்சப்ப கழட்டி விட்ட, நான் மட்டும் எஸ்கேப் ஆகலன்னா என்ன உப்பு கண்டம் போட்டு ஒவ்வொரு துண்டா கடிச்சு கடிச்சு தின்றுப்பானுங்க. ஆமா, எதுக்கு நீ அப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்ச? அது லவ்ங்கண்ணா. ஓ லவ் பிரதர், திருடின்னு கட்டி வச்சு டச் பண்ணா ஒரு தடவை மட்டும் தான் டச் பண்ண முடியும். மனசை டச் பண்ணிட்டா நம்ம இஷ்டம் போல அடிக்கடி டச்சிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளோஸா டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, இங்கேயே செட்டில் ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? கேடிமா நீ. இப்ப என்ன, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணு, அவ்வளவுதானே? என் கூட சேர்ந்து செல்ல, இனி எல்லாமே நமக்கு சக்சஸ் தான். ஏய், ஜோக்கர்லாம் தனியா பிரிச்சு வைடி. ஏண்டி? ரம்மி ஆசெல்லாம் விளையாண்டு போர் அடிச்சு போச்சு. மங்காத்தா விளையாடி பார்க்கலாம். மங்காத்தாவா? அதான்டி, வெட்டுச்சிட்டு. வெட்டு.
பட்ட பகல்ல தோட்டத்துல உட்கார்ந்து கிண்டீர் அடிச்சுக்கிட்டு சீட்டு விளையாடுறாளுங்க. சாராயம் குடிச்சிட்டு ரேஸுக்கு போகாம இருக்காளுங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க. வெளிய உள்ள ஹேய் நான் தான் ஜெயிச்சேன், நீ தோத்துட்ட. போடே வழக்கம் போல ஐஸ்கிரீம் சினிமா ட்ரீட்லாம் வேண்டாம், த்ரில் ஏதாவது பண்ணணும். ஏய் சிந்தாமணியே, திடீர்னு ஒரு பையனை கட்டி பிடிச்சு கிஸ் அடிக்க சொன்னடி. அதெல்லாம் அழுது போகுதுடி. வேற ஏதாவது சொல்லு. வெரி குட் ஃபேமிலி கேர்ள்ஸ். வீட்டுக்கு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோன்னு வையே, விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். உங்க இஷ்டம் போலவே த்ரில்லா பண்றேன். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் சுடுகாட்டுக்கு போறேன். கமான். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அவ சுடுகாட்டுக்கு போறா. நீயும் பின்னாலேயே போ. அவ தனியா போறத பார்த்து மனசு கேட்காம நீ துணைக்கு வந்திருக்கிறதா நினைச்சு உன் மேல அவளுக்கு ஒரு அன்பு வரும். அது லவ் டெவலப்பா மாறும். ஐயோ ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இந்த ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போக பயமா இருக்கே. அப்ப பகல் 12 மணிக்கு போடா. ஏய் லவ் வேணா புயல் மாதிரி புறப்பட்டு போங்கடா. உனக்கு பயமா இருக்குன்னு வையே, பேய் மாதிரி வேஷம் போட்டு போடா. நான் நீங்களும் என் கூட சுடுகாட்டு வாங்கினா வர்றேன். எனக்கு ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்திமா. இவனை பேய் வேஷத்துல அவன் பார்த்து உண்மையான பேய்னு பயந்து ரத்தவாதி எடுத்து செத்துருவா. இவன் மாட்டிக்க போறான். சாப்டர் க்ளோஸ். ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேங்கிற உனக்கு பயமே இல்லையா? அதுக்குதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் பேய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சுடுகாட்டுக்கு போறேன். உண்மையான பேய் வந்துதான் வச்சுக்கோ, என்னையும் பேய் வச்சுட்டு போயிட போகுது. அதையும் மீறி என்கிட்ட வந்ததுன்னா சிரிக்க போறேன். அந்த பேய் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடும். பேசினாதர் பேசினார், அவர் என்ன பேசுவார்? அதை என்கிட்ட கேட்காத. என்னப்பா பயந்தியா? பயமா? அது எங்க பரம்பரையிலே கிடையாது. பின்னால எவ்வளவு எனக்கு தெரிஞ்சவங்க படுத்திருக்காங்க, நானும் பார்த்தேன். ஆஹா பாவி, வராத பேய கூட பாட்டு பாடி வர வச்சுட்டேடா. ஐயோ, அவ ரத்தவாந்தி எடுத்து சாகறதுக்கு நான் ஐடியா கொடுத்தேன். இப்ப நானே ரத்தவாந்தி எடுத்துட்டு போட்டிருக்கேன். ஒரிஜினல் பேய் வந்துருச்சு. தனியா விட்டு போகாத. ஒரிஜினல் பேய் இப்படிதான் இருக்குமோ? ஒரிஜினல் பேய் இப்படிதான் இருக்குமோ? ஜெகன்மோகன் படத்தை இப்படிதான் இருந்துச்சு. விளையாட்டா வந்து உண்மையான பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது? சிரிச்சா பேய் ஃப்ரெண்ட் ஆயிடும்ல. இது ஏதோ பைத்தியம் முடிச்சு செத்துட்டு போட்டிருக்கு. இந்த சிரிப்பு சிரிக்குது. சனிக்கிழமை தனியா சாகக்கூடாது. ஓட. சாகக்கூடப்பா. ஆளு இருக்கு. அப்ப பேய் இல்ல. சிந்தாமணி, நீங்களா? நான் தனியா சுடுகாட்டுக்கு போறேன்னு தெரிஞ்சதும் உங்க உயிரை கூட பெருசா நினைக்காம என் பாதுகாப்புக்கு தானே வந்தீங்க? இல்லைங்க. ஆமா என்னங்க இது, நீங்க சுடுகாட்டுக்கு போறீங்கன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்ன உடனே பதறி போயிட்டேன் தெரியுமா? என் உயிரை பத்தி கூட கவலைப்படாம உங்க பாதுகாப்புக்காக தான் நான் வந்தேன். உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. வேற வேலை? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நானும் இதை எதிர்பார்க்கல. எது? இவ்வளவு ஈஸியா செட் ஆவீங்கன்னு. சீ. அது ஏன் எல்லா பொண்ணுங்களும் சீனே வைக்க போறீங்க? ஐயே, இது 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 இது. அட நான்சென்ஸ்களா, ட்விஸ்ட் பண்ணலாம்னு பார்த்து செட் ஆயிட்டீங்களா? இனி இவங்களை பிரிக்க முடியாது. யாரு இவன்? டேய் ரமணி, வாடா ஓடி போயிடலாம். பாட்டு பாடுவாங்க போட்டிருக்கேன். உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. என்னடா இப்படி ஒரு சூப்பர் ஐடியாவை கொடுத்து நம்ம லவ்வ சக்சஸ் பண்ண வச்சுட்டானே, இவனுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு புரியாம நீ தவிக்கிற. நோ, இந்த மாதிரி நன்றி எல்லாம் எதிர்பார்த்து நான் எதையும் செய்யறது இல்லம்மா. குஞ்சு கவுண்டர் வீட்டுல நான் மகனா செட்டில் ஆயிலான்னு வந்தேன். இப்ப மகன் இல்லைன்ற உண்மை தெரிஞ்சாலும் மருமகனா செட்டில் ஆகிறதுக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடலாங்கயா. திஸ் இஸ் டூ மச்மா. பை நேச்சுரலி எனக்கு ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்திமா. இதெல்லாம் பிளட்லயே வரணும். இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் நான் நிறைய பேர் பண்ணிருக்கேன் ராஜா. டேய் அட டேய் டேய் காரணத்ரா டேய்
கூட வச்சுதான் நீ போட்டு கொடுத்துருவேன். அப்படியே எங்கேயா ஓடி போய் குறைச்சிக்கோ. 4 பைத்தியத்தை புடிச்சாச்சு. இனி ஒரு பைத்தியத்தை புடிச்சிட்டோம்னா நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருல. என்னடா அப்படி பாக்குற? இல்ல இந்த 5வது பைத்தியமா உன்னையவே புடிச்சலாமான்னு பாக்குறேன். சிட்டில நான் ராஜா மாதிரி இருந்தேன். இப்படி வில்லேஜ்ல கொண்டு வந்து கழட்டி விட்டியாடா. உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? இப்படி நடு ரோட்ல என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்பு விட்டுட்டியாடா. டேய், நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இந்தியா பூரா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான்ல கூட இருக்காங்க. 5-10 கொடுத்து ஆள் வச்சாவது அடிச்சு போடுவேன். ஐயோ ஐயோ, என்ன புலம்ப விட்டுட்டானே. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ சர்வர். நான் சிட்டி வரைக்கும் போகணும். இந்த வேன்ல என்ன டிராப் பண்ண முடியுமா? அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கா? லிட்டில் வெயிட். கவனிச்சியா? நாம எத்தனையோ பைத்தியத்தை பார்த்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு கில்லாடி பைத்தியத்தை பார்த்தது இல்ல. தெளிவா இருக்கிற மாதிரி நடிக்குது பாரு. ஆமா. இதுவா வந்து லிஃப்ட் கேட்டா நம்ம விட்டுட்டு போயிருவோம் நினைக்குது. விடக்கூடாது, அமுக்கிடுவோம். டேய், இங்க வாங்கடா. வாங்கடா. ஐயா! என்னடா? என்ன டிஸ்கஷன் முடியுமா முடியாதா? நான் வேற ஃளைட்ல போறேன். வாங்க. ஜலமல ஜங்கலக்கா. என்ன எல்லாம் ஒரு டைப்பா இருக்கானுங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், எனியும் டாக் டுமா. டிராவல் ரொம்ப போர் அடிக்குதுல்ல. கமான் கமான், டாக்குங்க. ஏரோப்ளேன்ல ஏறி உட்கார்ந்ததும் முதல்ல சீட் பெல்ட் போடணும். அதை தெரிஞ்சுக்கடா. எது? இது ஏரோப்ளேனா? ஆமாண்டா. முதல்ல சீட் பெல்ட்ட போடணும். போடுறாங்களே, போடு. டேய், என்ன காது கேட்காம மாதிரி உட்கார்ந்து இவ்வளவு அலும்பு நடக்குதுல்ல? 5000-10,000 தர்றேன். இந்த பைத்தியத்தை எடுத்து என்ன காப்பாத்தி முடியா? நீயா இங்கே வந்துட்டியா? லஞ்சம் கொடுக்கறியா? லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. சிந்தாமணியும் ராஜாவும் டூயட் பண்ணாங்களா? ஆமா. ஐயோ, என்னடா சொல்ற? என்ன ஐயோ, என் வயித்துல பால வாத்த மாதிரி இருக்கு. என் பொண்ணு பெரிய பணக்காரன கட்டிக்க போறா. என்ன பெரிய பணக்கார? இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்ல. ஆனா நான் அந்த பையனை முத பார்த்த உடனே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக்கணும்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. ஐயோ, என் பொண்ணு லவ் பண்ணிட்டா. மாரியாத்தாளுக்கு மஞ்சள் தண்ணி, அங்காளம்மனுக்கு பட்டுப்புடவை, பிள்ளையாருக்கு 1008 தேங்காய், இன்னும் எத்தனையோ வேண்டுதல் இருக்கு. என் பொண்ணோட லவ் சக்சஸ் ஆகணும் இல்ல? லவ் சக்சஸ் ஆகணுமா? இப்ப நான் மட்டும் தான் சிரிக்கிறேன். லவ் சக்சஸ் ஆகி வெளியே தெரிஞ்சதுன்னு வைய, இந்த ஊரே சிரிக்கும். ராமசாமி, ப்ளீஸ் கத்தி பேசாத. யார் காதுலயாவது விழுந்துற போகுது. இதுல இருந்து தப்பிக்க ஒரு நல்ல ஐடியா சொல்லுப்பா. உன் ஃப்ரெண்டு மகன் ஏகப்பட்ட சொத்து இருக்குதுன்னு சொல்லி தங்க வச்ச. உம்பொண்டாட்டி சொத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணை விட்டு லவ் பண்ண வைக்கிறான். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. ஒரு இளிச்சவாயனை கூட்டி வந்து, இவன் பெரிய நவரத்தன வியாபாரி, அவனை விட சொத்து இவனுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லுவான். உன் பொண்டாட்டியும் பொண்ணு மனசை மாத்தி அவனை லவ் பண்ண வச்சிருவாள்ல. உன் பொண்டாட்டி தேவை என்ன? சொத்து சுகம் தானே. கரெக்டா சொன்ன ராமசாமி. நாம உடனே போறோம், ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்கிறோம். நாம தேடி கண்டுபிடிக்கிறவன் 10 பொண்ணுங்க ஐ லவ் யூன்னு சொல்லி துரத்தினாலும் திரும்பி பார்க்காத உத்தமனா இருக்கணும். நான் கோவிந்தசாமி. மென்டலா இருந்தாலும் இந்த விஷயத்துல விவரமா இருக்காளுக்கு பாரு. ஐயோ, என்னடா கூட்ட ரோட்ல அலைகளின் ஊர்வலம் குஞ்ச. ஊர்வலம் எப்படியாட வரும்? பின்ன எப்படியா வரும் குஞ்ச? ஏண்டா ராமசாமி, என்னடா இத்தனை பொண்ணுங்க ஐ லவ் யூ துரத்துறாங்க, திரும்பி கூட பார்க்காம ஓடுறான். ரொம்ப ஒழுக்கமானவன் இருப்பானா இருக்குது. ஆமாண்டா. நமக்கு தேவையான ஆள் இவன் தான்டா. அப்பா, யாரா? ஐயோ, இந்த திறந்த வாயினா இவன் ஊருக்கு கூட்டிட்டு போய் உதப்பானோ? ஏன்பா, இத்தனை பொண்ணுங்க உன்னை ஐ லவ் யூன்னு சொல்லி துரத்துறாங்க, நீ திரும்பி பார்க்காம போறியே தம்பி. தேங்க்யூ சார். யாருப்பா நீ? குட் கொஸ்டின். பேசிக்கலி நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன். டீயை டச் பண்ணுவேன், பட் லேடிஸை டச் பண்ணவே மாட்டேன். தட் லேடிஸ் எல்லாருமே எங்க சீட்ல இருந்துகிட்டு ஐ லவ் யூ சொல்லி டிஸ்டர்ப் பண்றாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ங்க? பட் என்னுடைய எய்ம், என்னுடைய வே,
என்னுடைய தாட் எல்லாமே செப்பரேட். ஒரு வள்ளுவர், ஒரு விவேகானந்தர், ஒரு வினோபாஜி, ஒரு நேதாஜி, ஒரு எம்ஜிஆர்ஜி, ஒரு ரஜினிஜி, இவங்கள மாதிரி லைஃப் நடத்தணும்னு நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவளுக்கு வந்து ஓடி போயிடலாம் வாண்ணா. ஏப்பா நீ ஏன் சொல்லுப்பா, ஒரு மனுஷன் எத்தனை பேர் கூட ஓடி போறது? அப்படி ஓடி போனா அவன் லைஃப் என்னப்பா ஆகும்? அதனாலதான்ப்பா நான் ஊரை விட்டே ஓடிட்டு இருக்கேன். தம்பி நில்லுப்பா. கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல தங்கி பெரிய பணக்காரனா நடிக்கணும். மாட்டேன்னு சொல்லிடாதப்பா. நான் ஏன் மாட்டேன்னு சொல்றேன்? எப்படியாவது உன் வீட்டுல தங்கணும்ன்றதானே என் எய்மே. என்ன தனியா பேசிட்டு இருக்கிற? அது ஒண்ணு இல்ல நான் ஒரு டைப்பான ஆளு. என்ன வச்சு உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? நீ எப்படி சொல்றியோ அப்படி நடந்துக்கிறேன். அப்ப வண்டி ஏறா போடா. இங்கிலீஷ் புக் படிக்கிறேன், யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பாக்குறாங்க. மாப்பிள்ள, ஐயோ மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஐயோ, உன் ரூட்டே புரியலையே, போட்டு கொடுத்துறாப்பா. எப்படி என்ன கூட வச்சிருந்தா நான் போட்டு கொடுத்துருவேனா? குஞ்சு கவுண்டரோட ஸ்ட்ரைட் அப்பாயின்மெண்ட், ஃபுல் ஸ்கோப்மா. பூந்து விளையாட போறேன் பாக்குறியா? சீமா. ஐயோ மாப்பிள்ள. ஏங்க இது யாருங்க நடு வீட்டுல ஒப்பாரி வைக்கிறது? என்ன சொல்றது? மச்சான். அக்கா மச்சான். ஏங்க இவர் நம்ம ராஜாக்கு சொந்தக்காரங்களா? ஆமா, ராஜாவோட மச்சான். இவங்க அப்பா திருப்பதி செத்து போயிட்டாருல்ல, அந்த விவரம் தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்ச ஆர்வம் சொல்றாங்க. Just move. Wait. I will come. You don't. ஐயோ, ஆளாளுக்கு போராடி கட்டி பிடிக்கிறானுங்களே. எனக்கு நானும் ஒரு இதென்ன டவுன் பஸ்ஸா? ராமடிடா. லால், விடுங்க லால், விடுங்க. லால், வாங்க லால், வாங்க விடுங்க. சரி விட்டுட்டேன். விடுங்க. சுப்பு, இவர் பேரு மோத்திலால், பெரிய நவரத்ன வியாபாரி. Take this. இது என்ன ஊசி பாசி விக்கிற மாதிரி? ஐயோ சுப்பு, அது முத்து மாடமா. யாங். ஆப்பிரிக்கால வைரச் சுரங்கம், அரேபியால எண்ணெய் கிணறு, அரபிக்கடல் 5-6 கப்பல், இமயமலையில ஐஸ் ஃபேக்டரி, ஆஸ்திரேலியால ரப்பர் தோட்டம், இதெல்லாம் ராஜாவை விட 5 மடங்கு இவருக்கு அதிகமா இருக்குமா? யா இந்தியன் படத்துல டெலிபோன் மணி போல் சிரிப்பு வழி விழான்னு ஒரு பாட்டு வருது இல்லைங்க? அந்த பாட்டுல குறுக்கானை மறுக்கானை 10 கங்காரு ஓடுது இல்லைங்க? அதெல்லாம் என்னதானுங்க? நான் தானுங்க வாடகை கொடுத்தேன். சொல்லு. ஆமாமா, எல்லாம் இவரு தாங்க. நான் தான் அப்பா சத்தத்துக்கு மறந்துட்டேன். ஆமா, இப்ப அந்த கங்கர்ல இருக்குல்ல மச்சான்? அதான் பாட்டு ஓடி போச்சு சொன்னல. ஏன்டா இத்தனை பேருக்கு முன்னால என்ன மாட்டி விடுறேன்? அதெல்லாம் சரி, முடி நல்லா இல்லையே. ஐயோ சுப்பு, இது ராஜபார்வமா? டிராவல் பண்ண டயர்ட் இருக்காரு. இந்த பக்கம் பாரு மார்லன் பிராண்டோ. ஐ அம் காட்ஃபாதர். இந்த பக்கம் பாரு மைக்கேல் ஜாக்சன். ஜெகதி. ஸ்ட்ரைட்டா பார்த்தா சில்வஸ்டர் ஸ்டாலன். ஜம்ப் பண்ணி பார்த்தா ஜாக்கி சான். ஹெல்பிங் கேட்ட வந்தேன். என்ன ஓ இஷ்டத்துக்கு கழுத்து இருப்பேன்? நான் என்ன மாடலிங் பண்ண வந்தேன். ஐ அம் வெரி பிஸி. டோன்ட் வேஸ்ட் மை டைம் ஆன் கால் ஷீட். என்னங்க இது இங்கிலீஷ்ல திட்டுறாரு? அதே மச்சானுக்கு இந்த இடம் கொஞ்சம் கூட புரியலையா? உடனே ஊருக்கு திரும்பி போறேன். நான் பரவாயில்ல, அப்படியெல்லாம் சொல்லப்பா. பரவாயில்ல, நான் இங்க தான் போறேன். அதான் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த ஓடி போன கங்காரெல்லாம் திருப்பி பிடிக்கணும். அதெல்லாம் மேனேஜ் புடிச்சு கட்டி போடுறாரு. அட போப்பா. லூசு அட நீ போப்பா. நீ சும்மா இரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாகிட்டோம். சொந்தத்துக்குள்ள சொந்தமாகிட்டோம். நீங்களா கழுத்தை புடிச்சு வெளிய வேணா கூட நான் போக மாட்டேன். என்னடா? ஆமா ஆமா. ஆண்டி வாங்க நம்ம ரெஸ்ட்க்கு போவோம். ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட். ஆமா, யார் இவன் மச்சான் சொல்லி கூட்டு போறீங்க? அது ஒண்ணு இல்ல, நீ பெரிய பணக்காரன் நினைச்சு என் பொண்டாட்டி என் பொண்ணை விட்டு மடக்க பாக்குற. ஐயோ, நான் அப்படியெல்லாம் என்னங்க நீங்க? இல்ல, நீ அப்படி இல்லங்கற எனக்கு தெரியும். ஆனா என் பொண்டாட்டி பணத்தாசை பிடிச்சுவோ, அவ மனசை மாத்தணும்ல. அதனாலதான் உன்னை விட பெரிய பணக்காரன் சொல்லி இவனை நான் கூட்டிட்டு வந்தேன். எப்படி என் மூளை? மியூசிக். எக்ஸ்கியூஸ் மீ, என்னப்பா? இந்த பிபி பெட்டி எங்க இருக்கு? அது தவுல்பட்டி ஜால்ராபட்டிம்பாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கு. அது எங்க இருக்கு? அது இங்க இருந்து 7 கடல் 7 மலை தாண்டி போனா அங்க ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள ஒரு முனிவர் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு. I see. எதுக்கும் போகும்போது வெத்தலை வாங்கிட்டு போ, மை போட்டு பார்த்து எங்க இருக்குன்னு சொல்லுவாரு. மை எங்க இருக்கு? உன் மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கு. ஆனா போயா. Thank you. வாஸ்கோட காமா அமெரிக்காவை கண்டுபிடிக்க போறாரு. ஏண்டி ஒரு வயசு பொண்ணு நடக்கிற மாதிரியா நீ நடக்கிற? ஏன் எப்படி நடக்கணும்? சும்மா அப்படியே ஜிங்கு ஜிங்குனி நீ நடக்கிற நடையில ராஜா அப்படியே மயங்கி உன் கால்ல விழுந்துட வேண்டாமா? என்னம்மா? வா. எதுக்குமா கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க? லவ் ட்ரைனிங் டி. ஏண்டி உனக்கு நீச்சல் தெரியுமில்ல? தெரியாதுமா. தெரிஞ்சாலும் நீ நீச்சல் அடிக்க கூடாது. அம்மா இல்லடி. ஐயோ ராஜான்னு கத்திடி. ஐயோ என் பொண்ணு கிணத்துல விழுந்துட்டா. யாராவது காப்பாத்துங்களே, என் பொண்ணு கிணத்துல விழுந்துட்டா. ஐயோ என்
தவறி விழுந்துருச்சா? நீங்க தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. போங்க மாப்பிள்ள, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு ஆக வேண்டிய வேலை பாருங்க. அப்ப என்ன கொஞ்சம் தள்ளி விடுங்க. தேங்க்ஸ். மலையை ஒட்டுன தோட்டம் எங்க அப்பா வாங்கினது, அதுக்கு பக்கத்து தோட்டம் எங்க அப்பாவோட அப்பா வாங்கினது. அப்ப இதெல்லாம் ஏமாத்தி வாங்கினதா? ஆமாங்க. ஏன்பா என்னப்பா? அந்த கருமாந்திரத்தை பாருப்பா. ஐயோ, எது நடக்கூடாது நினைச்சிரும் நடக்கிறேப்பா. ஏன் நினைச்ச அதெல்லாம் நடக்குமியா? என்னாச்சுப்பா? என் பொண்ணுக்கு என்னாச்சு? அது தவறி போய் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. பார்த்தா அப்படி தெரியலையே. உடனே நீங்க விழுந்திருப்பியா? அவரா விழலீங்க. நீங்க புடிச்சு தள்ளி விட்டீங்களா? இல்லைங்க, என் பொண்ணு கிணத்துல விழுந்துட்டா. இவருதான் குதிச்சு காப்பாத்தினாரு. தண்ணி நிறைய குடிச்சதுனால மயக்கமா இருக்கா. அமுக்கி தண்ணிய வெளியே எடுத்துட்டா மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சிருவா. தம்பி தம்பி, என் பொண்ணை கொஞ்சம் காப்பாத்துங்க தம்பி. காப்பாத்துங்க. ஏனுங்க? ஆபத்துக்கு பாவமில்ல, நானாவது காப்பாத்துறேன். ஆபத்துக்கு ஆளே இல்ல. ஓடி போடா நாயே. நீயாவது குடிச்ச தண்ணியை வெளியே எடுக்கலாம்ல? ஐயோ, எனக்கு கிறுகிறுன்னு வருது, தலையெல்லாம் சுத்துதே. என் பொண்ணை காப்பாத்துங்க தம்பி, நீயாவது என் பொண்ணை காப்பாத்துப்பா. ஐயோ, பேசிக்கலி நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன். தீய தொட சொன்னா தொடுவேன், ஆனா லேடிஸ டச் பண்ணவே மாட்டேன். முதலுதவி தானப்பா. யூ மீன் ஃபர்ஸ்ட் எய்ட்? மனச கல்லாக்கிட்டு நான் லேடிஸ டச் பண்ண போறேன். நான் லேடிஸ டச் பண்ண போறேங்க. நான் லேடிஸ டச் பண்றேன். மை டார்லிங் உன்னி மேரி, உன்னை நான் டச் பண்ணி ஏமாத்தின பாவத்துக்கு இப்ப என் பொண்ணையும் பொண்டாட்டியும் ஆளுக்கு டச் பண்றானுங்களே. போது கையை எடுப்பா. அப்பா, குடிச்ச தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துட்டேன். இனிமே மூச்சு வரணும்னா வாயோட வாய் வச்சு உறிஞ்சணும். அதாவது இந்த இங்கிலீஷ் படங்கள்ல கிஸ் அடிப்பாங்க பாருங்க, அது மாதிரி. சார், அப்பா உனக்கு என்ன பண்றது? எனக்கே பிடிக்கலதான். ஒரு உயிரை காப்பாத்தும் போது இந்த மாதிரி சில தியாகங்களை பண்ண வேண்டி இருக்கு. லபோட்டன் மூஞ்சி எல்லாம் அந்த பக்கம் திருப்பிங்க. இப்ப நான் போறேன். சார் பாருங்க சார், என்ன மாட்டேங்கிறான். ஏப்பா கொஞ்சம் திரும்புப்பா. இந்த பூச்சி மருந்த குஞ்சு கவுண்டம் கிணத்துல கலந்துருவோம். நாளை காலையில தண்ணி எடுத்து விட்ட உடனே இந்த கிணத்து தண்ணியை குடிச்சு பண்ணையத்தில் இருக்கிற ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டேன். குஞ்சு கவுண்டம் வரான், வா போய் ஒழிஞ்சுக்குவோம். சரி. இருபது வருஷமா அலைஞ்சு திரிஞ்ச மகனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா சொந்த மகனை மகன்னு வெளியே சொல்லிக்க முடியல. அப்ப உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கா. கிண்டலா? ராஜா என் மகங்க ரகசியத்தை நெஞ்சில பூட்டி வச்சு அது என் நெஞ்சுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருக்குது. இந்த ரகசியத்தை வெளியே சொல்லாட்டி நெஞ்சே வெடிச்சிட மாட்டிருக்குது. குஞ்சு ரொம்ப நெஞ்ச நக்காத. எப்பவுமே ரகசியத்தை குழி தோண்டி போச்சுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. நீயும் ரகசியத்தை குழி தோண்டி போச்சு கொண்டு போட்டு போத. இன்னும் எங்கடா போய் குழி தோண்டுறது? அட இதுக்கு எதுக்கு போய் புதுசா குழி தோண்டிட்டு, நம்ம எருவு கொட்டுற குழி இருக்குதுல்ல, அதுல போட்டு கொண்டு புதைச்சிட்டு போ. என் ஃப்ரெண்டு மகன் ஒருத்தனை எங்க வீட்டுல தங்க வச்சிருக்கிறனே, அவன் உண்மையிலேயே என் ஃப்ரெண்டு மகன் இல்ல, என் சொந்த மகன். ஆமா, நான் படிக்கிற காலத்துல எனக்கு உன்னி மேரின்னு ஒரு லவ்வர் இருந்தா. அவளுக்கு எனக்கும் பிறந்தவன் தான் இந்த ராஜா. என் சொத்துக்கெல்லாம் இவன் தான் வாரிசு. அப்பா, ரகசியத்தை குழியில போட்டாச்சுரா. இப்பதான் என் மனசு லேசா இருக்குது. ரகசியத்தை குழியில போட்டா மட்டும் பத்தாது, கொன்னு புதைக்கணும். இந்த கல்லை தூக்கி போட்டு கொன்னு புதைச்சு திரும்பி பார்க்க வா. அண்ணா, இதான உண்மையான ரத்த கண்ணீர். உடனே ஊருக்குள்ளார போய் குஞ்சு கவுண்டம் ஒரு அயோக்கியன் பொறுக்கி அவன் வீட்டுல இருக்கிற செட்டப்போட பையன் சொல்லி அவன் மானம் மரியாதை எல்லாத்தையும் நாகரிச்சிடுவோம். போடா, போய் ஊருக்குள்ள சொல்லு. எல்லாரும் நம்மள தானே செருப்ப கட்டிட்டு அடிப்பானுங்க. இதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். டவுன்ல படிக்கிற என் பொண்ணை வர வைப்பேன். குஞ்சு கவுண்ட பையனை லவ் பண்ண வைப்பேன். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன். குஞ்சு கவுண்ட கல்யாணத்தையும் நிறுத்த முடியாம, தன் மகங்கிற உண்மையை வெளியே சொல்ல முடியாம ஐயோ துடிப்பா. போடா, போய் தந்தி கொடுத்தேன் பொண்ண சொல்லு. ஐயோ, ஒரு நாளைக்கு ஒரே கடலை திங்கிற நீ வசந்து வச்சு பாரு. உங்க அப்பா ஒன்று சொத்தா போச்சு. ருக்மணி வந்தாச்சு, ருக்மணி வந்தாச்சு, ருக்மணி வந்தாச்சு.
எக்ஸாம் கூட எழுதல, அவசரமா வர சொல்லி தந்தி கொடுத்தீங்க. என்ன விஷயம்? அம்மா, இது நம்ம குடும்பத்துடைய கௌரவ பிரச்சனை. இந்த ஊர்ல ஒரு பையன் இருக்கான், அவனை நீ எப்படியாவது லவ் பண்ணி மடக்கிடணும். என்ன டாடி இது கெட்ட வார்த்தைலாம் சொல்லிட்டு? எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. இருந்தாலும் அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டியது ஒரு பொண்ணோட கடமை. உங்களுக்காக நான் லவ் பண்றேன். பிள்ளையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தாலும் நீ விட்டுருவியா? விடுறா பிள்ளையார, சும்மா நோண்டாதரா. இப்ப அதுவா முக்கியம்? தோப்புக்காரன் போடுப்பா. ருக்மணி, நல்லா பாத்துக்க, அவரைத்தான் நீ லவ் பண்ணணும். என்ன கண்ணு, அப்பா பார்க்கும்போது மாப்பிள்ளை எப்படி பாக்குறது வெக்க பாக்க, அப்புறம் திரும்பிக்கிறேன். நீ நல்லா பாரு. ரொம்ப வெக்கப்படாதம்மா, வெக்கப்படாம மாப்பிள்ளை கவனமா பாரு. மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குறாமா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இவ்வளவு அழகான மாப்பிளைய எனக்கு காட்டுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என் கனவுல வர ராஜகுமாரன் மாதிரியே இருக்காருப்பா. டேய் குஞ்சு கவுண்டா, டேய் குஞ்சு, போன் அடிக்குது, எங்கடா போயிட்ட? ஓனர் டாக்கு, லேபர் டாக்கு, ஒருத்தர் கூட காணோம். போன் எடுக்கவே ஆள் இல்ல, உங்களுக்கு எல்லாம் எடுக்கிற போன். ஹலோ ஹலோ, யாரு யாரு? ஐ வாண்ட் ஸ்பீக்கிங். அவர்தான்ப்பா பேசுறாரு. யாரு? மாப்பிளையா? லவ் செக்காவோட உம்மச்சாவை குடு குடு. ஹலோ டார்லிங். ஹலோ டார்லிங். டார்லிங்கா? நீங்க யாருங்க? உங்களை எனக்கு தெரியும், ஆனா என்ன உங்களுக்கு தெரியாது டார்லிங். நான் டார்லிங்கா? ப்ளீஸ், நீங்க யாருங்க? குயில் பாடும், ஆனா தன் முகம் காட்டுமா? ஏன்னு குயிலு, நீங்க யாருன்னு சொல்லும் குயிலு. தலை வேற கிர்ன்னு சுத்துது, நெஞ்ச வேற அடைக்குது, மூச்சு வேற விட்டு விட்டு வாங்குது. அதுதாங்க காதல். அப்புறம் எப்படி உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதா? டார்லிங் என்னாச்சு? என்னாச்சு? ஓ, மை மிஸ்டேக். அடையாளம் தெரிஞ்சுக்கிறதா? மறுபடியும் என் குரலை நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்போ உங்களை அறியாமலேயே ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அத வச்சு என்ன கண்டுபிடிச்சுக்கங்க. ஓகே டியர். எல்லாருடைய காதலும் கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும். ஆனா நம்ம காதல் காதுல ஆரம்பிச்சு வாயில முடியட்டும், வாயில முடியட்டும், வாயில முடியட்டும். அம்மா ருக்மணி, ஒரே மீட்டிங்ல லவ் பண்ணி மாப்பிள்ளை அசத்திரணுமா? லவ் ஹிந்த். புரியல? ஜெயஹிந்த் மாதிரி லவ் ஹிந்த். தேங்க்யூ டாடி. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க மகளாவே பிறக்கணும். ஆண்டவா, இனிமே எனக்கு ஜென்மமே வேண்டாம். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற மாதிரி லவ் பண்ண அனுப்பிச்சிட்டு இருக்கான் மானங்கட்ட குடும்பம். எதுக்கடா தோப்பன? கண்ணு படக்கூடாதுன்னு திருஷ்டிக்கு தூக்குனாங்க. அம்மா நீங்க போங்க, போய் லவ் பண்ணுங்க. போங்க 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 அம்மி, போங்க. பாய் டாடி. பாய். மாப்பிள்ளை நல்லா க்ளோஸ் ஆகி லவ் பண்ணுமா? ஓகே டாடி. ஜி பூம்பா. ஐயோ, அம்மி போற வண்டியில கடையில கட்டிங்க. நான் போய் காப்பாத்துறேன். நில்றா. ஏன் கத்துற நீ? அம்மனி இப்ப லவ் பண்ண போகும். ஆமா. சாருட்டுடைய கடையானிய நான் கழட்டிட்டேன். என்ன நடக்கும்? என்னங்க நடக்கும்? அடுத்த சீனை பார். போன்ல நீங்க தானே? வெக்கம். ஐ லவ் யூ. ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்லையே? ஆமா, பைத்தியம் தான். நினைச்சேன்டா.
உங்க மேல பைத்தியம் சொல்ல வந்தேன். அப்படி போட்டு தாக்கு. நான் உங்களை ரொம்ப டீப்பா லவ் அம்மா! பண்ணேன். நீங்க தெளிவா தானே இருக்கீங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. 2 நாள் யோசனை பண்ணி சொல்லுங்க. மறுபடியும் ஏமாத்தத்தை என் ஆத்து தாங்கிக்காதுங்க. யோசிக்கிறதுக்கு என் ஹார்ட் என்கிட்ட இல்ல. ஏன் எவனாவது மாடு மேய்க்க போய் புடிங்கிட்டு போயிட்டாங்களா? டேய், எவன்டா அந்த மாடோட ஆத்து புடிங்கிட்டு போனவன்? அது இருந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கடா. மோத்து, என் ஹார்ட் உங்க கிட்ட தான் இருக்கு. ஐ சி. அப்போ மை ஹார்ட் அது என்கிட்ட. எங்க ஹார்ட் எங்க? காட்டுங்க. நல்லா காட்டு. ஹார்ட் எங்க? ஹார்ட் எங்க இருக்குடா கண்ணா? If you don't mind a heartbeat, ஒரு தடவை நான் கேட்கலாங்களா? ஓ கம் ஆன் யா. பத்மா பத்மா, பட்டில எல்லா ஆடு செத்து கிடக்குது. எந்த ஆட்லயும் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல. ஐயோ, எந்த கொலையில போற இப்படி பண்ணுது? ஐயோ மானாத்தா, பட்டில கட்டி நாடெல்லாம் செத்து போச்சே. பூசாரியா, என் வீட்ல இருந்து எல்லா கோழி செத்து கிடக்குதுங்க. பட்டில கட்டி ஆடு மரலாம் செத்து போச்சுங்க. ஊர்ல இருக்க அத்தனை ஆடு கோழி செத்து கிடக்குதுங்க. இதெல்லாம் ரத்த காட்டேரி சரி வேலைங்க. ரத்த காட்டேரியும் மனுஷனும் எவன் இந்த ஆடு கோழி ரத்தத்தை நான் குடிச்சிருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க வயிறு மாதிரி அவன் உடம்பு ஒரு நாள் எரியணும், ரத்தம் வடியணும். அது என் கையாலேயே நடக்கும். ஏன்பா கழுத்து அறுத்தாலும் 1/4 காசு செலவு பண்ண மாட்டா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய பார்ட்டி வைக்கிறிய, என்ன விஷயம்? காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும் பிரதர். நம்ம நட்பு அப்படியா? உனக்காக 5000 ரூபாய் செலவு பண்ணி இந்த பார்ட்டி வச்சிருக்கேன். ஒன்லி ஆட் எடுத்து அந்த பிளட் எடுத்து பொரியல் பண்ணிருக்கேன். டேக் இட். உண்மையை சொல்லு, இந்த ரத்தத்தெல்லாம் நீ காசு கொடுத்து வாங்கியா பொரியல் பண்ணிருக்க? பின்ன ஊருக்கு இருக்கிற ஆடு கோழி எல்லாம் திருடி அந்த ரத்தத்தை எடுத்து பொரியல் பண்ணிருக்கேன்னு சொல்றியா? இங்க பார், இது கரைபடாத கரங்கள். திஸ் இஸ் மை லவ் பார்ட்டி. என்ஜாய். உனக்கு லவ்வா? உன்னை லவ் பண்றத நினைச்சு என்ன லவ் பண்றாப்ப ஒரு பொண்ணு. உனக்கு லவ் ஒர்க் அவுட் ஆயிச்சா? ஆமா. யாருப்பா அந்த சைட்? 4 வார்த்தை விவரமா சொல்லு. முதல்ல ஓ சைட்ட பத்தி சொல்றாஜா. யூ மீன் மை சைட்? ஏ வில்லேஜ் மேன், இங்க வா. பிபி பெட்டி தானே? அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஐயோ, கன்ஃபியூஷன் பண்ணாதயா. இங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கா? இருக்கப்பா. அதுல வயிறு கிரீடம் இருக்கா? இவ்வளவு பெருசா வெள்ளையா இருக்கு, உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு அதுதான்டா வேணும். நீ கோயிலுங்கிறான், வயிறு கிரீடம்ன்றான், ஒரே வில்லங்கமா இருக்கு. எனக்கு வேற அவசரமா வருதப்பா. இந்த கல்வெட்டை படிச்சா விவரம் முடிச்சிடும். மேம், நீங்க சொன்ன வைரக்கிரீடம் அந்த கோயில்ல இருந்துட்டா என் டாட் இந்த ஊர்ல இருப்பாரு. நம்ம ஃபேமிலி ஒன்னா சேர்ந்துடலாம். கிமு 23ஆம் நூற்றாண்டில் இங்கேயும் வந்துட்டியாடா? என்கிட்டே கோயில்ல வைர கிரீடம் எங்க இருக்குன்னு கேட்டு கொள்ளையடிக்க வந்திருக்கியா? இது எங்க ஃபேமிலி பிரச்சனைடா. இது எங்க மண்ணோட பிரச்சனைடா. என் வாழ்க்கையில தலையிடாதடா. பின்னால திரும்பி பாருடா. இவன் தான் நம்ம கோயில வைர கிரீடம் தேட வந்தவன். நாளைக்கு இவனை பஞ்சாயத்துல நிறுத்தணும். கமான். ஓர தள்ளி உட்கார்றா. வணக்கம். வணக்கம். வந்து வாச்சானுங்க பாரு. ஏன்பா, பஞ்சாயத்துக்காகவே இந்த ஆலமரத்தை செஞ்சிருப்பானுக்கு போல இருக்கு. என்னப்பா எல்லாரும் இவ்வளவு அமைதியா இருக்காங்க? இப்படித்தான் ஆரம்பத்துல டெட் சைலண்டா இருப்பானுங்க. திடீர்னு ஒரு கிழவன் பேசுவான் பாரு. ஏன்பா, ஆளாளுக்கு அப்படி அப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? ஏதாவது பேசுங்க. பாத்தியா, என்ன பேசுறதுன்னே தெரியாம வந்து நான் உட்கார்ந்துருக்கானே. இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, ஐயா அந்த 18 பெட்டியை விட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இந்த 18 பட்டி ஜனங்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்றதுக்காக வேண்டிதான் இங்க கூடியிருக்கோம். சொல்லிட்டான்ப்பா, இவர் பெரிய ஐநா சபை லீடர். 25 வருஷமா இதை தாண்டா சொல்றான். தள்ளுங்க தள்ளுங்க. ஐயா வர்றார், ஐயா வர்றார், ஐயா வர்றார். டேய், நீ சொல்ல நான் வரமாட்டானா? நில்றா அப்படியே. அட்வான்ஸ். வணக்கம். வணக்கங்க. 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 உட்காரு. ஐயா வந்துட்டாங்க, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருங்க. பிராது கொடுத்தவர் வரணும்ல. பிராது கொடுத்தவன் பிஸ்கோத் கொடுத்தவன் எப்படா வர்றது? 3 தலைமுறையா துவைக்காத ஜம்காலம், நாய் கூட வாய் வைக்காத நசுக்கி போற சொம்புல தண்ணி, இதெல்லாம் பஞ்சாயத்தோட ப்ராப்பர்ட்டியா? ஏண்டா நீங்க எல்லாம் திரும்ப மாட்டீங்களா? கிராமத்துல வர்றாரு. சார், நீங்க தான் பிராது கொடுத்ததா? எஸ். கடலங்க சாப்பிடுறீங்களா? நீங்க? நோ தேங்க்ஸ். டேய், தள்ளி போடா. உனக்காகத்தான் பஞ்சாயத்து வெயிட்டிங்க. ஆமா, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம், பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம். ஐயோ, ஏன்பா, நம்ம ஊர் கோயில்ல திருட வந்தானே, அவனை கூட்டிட்டு வாங்க. என் டாடி ஏமாத்திட்டாரா? உன்னை எதுக்காக அழைச்சிட்டு வர சொன்னேன் தெரியுமா? தவறு. திருத்திக் கொள்ளுங்கள். அழைத்து வர சொல்லவில்லை,
இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள். டேய் அமுல் டப்பா, இப்ப நீ எதுக்குடா விசில் அடிச்ச? மனோகரா சிவாஜி மாதிரியே இருக்க. இவன் மனோகரா சிவாஜியா? அப்ப சிவாஜி என்னன்னு சொல்லுவீங்க? என்னடா சொல்லுவ? என்னப்பா அங்க தகராறு? சார் நம்ம பஞ்சாயத்து இன்சல்ட் பண்றானுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து கோயில்ல திருட பாத்துருக்கிற யாருப்பா நீ? நான் யாரா? என்னை பார்த்தா யாருன்னு ஐயோ தீந்தமுடா சாமி, பண்ணி பாடிருச்சு. இது எதுல போய் முடியுமோ தெரியலையே. நீ கவலைப்படாதப்பா, குஞ்சு கவுண்டர் நான் கரெக்ட் பண்றேன். இவன் பாடுறது கேட்டு ஏமாந்துடாதீங்க, எல்லாம் பொய். இவனை இங்க திருடுனா நடிக்க அனுப்பிச்சு வச்சதே உங்க எதிரி பஞ்சு கவுண்டன் தான். அங்க பாருங்க, பண்ணிக்கு போட்டே திங்கிறத அவனோட அல்லக்கை பிராது கொடுத்த மாதிரி நாடகம் ஆடிட்டு ஒண்ணும் தெரியாம கள்ளக்காய் தின்னுக்கிட்டு இருக்கான். நோ, ஏமாந்துடாதீங்க. பாட்டு பாடி ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் ஏமாத்துறேனா? இந்த ஊர் தான் என்ன நம்பல, நீங்களுமா என்ன நம்பல? பரவாயில்ல, நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த ஊர் நம்பல. என்னைக்கு இந்த ஊர் நம்புதோ அன்னைக்கு தான் நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நம்ம ஊர் கோயில்ல திருட வந்த குற்றத்துக்காக இவன் கால்ல சங்கிலி குண்டு மாட்டிருங்க. கோயிலே கடந்து கூட்டுறது, குப்பை அள்ளுறது, தண்ணி எடுக்கிற வேலையை பார்த்துட்டு காலம் பூரா கோயிலே கிடக்கட்டும். இவன் என்ன வைத்திய காத்திருந்தால் படத்துல வர வெள்ளச்சாமியா கோயில்ல வேலை செய்யறதுக்கு? ஐயோ, ராத்திரி 8 மணி ஆச்சுன்னா இவன் பாட ஆரம்பிச்சுடானப்பா. ஐயோ, இந்த பாட்டுக்கே புயல் அடிக்குது. இவன் புல் பாட்டு பாடினா ஜனங்க தாங்க மாட்டாங்களே. சரி, இவன் பாடாம நம்ம பாத்துக்குவோம். ஓ மை காட், இத பார்த்தா பாம்பாரியா இருக்கு. எப்ப வெடிக்கும்னே தெரியல, ஒரே பயமா இருக்கு. உன் சன்னுக்கு இப்படி ஒரு சோதனையா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஊர் நம்பல. ஊரு நம்புறப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நீ பவர் உள்ள கடை இருந்தா என் மேட்டர் சால்வ் பண்ணு. குட் நைட். ஐயோ, யாரது? பரமசிவம், பார்வதி, நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க. தூணுக்கு பின்னால நின்னுட்டு இருந்தான். என்னது? மகனே, உன் அழுகுரல் தேவலோகத்தில் கேட்டவுடன் ஓடோடி வந்து விட்டோம் இல்லையா பார்வதி? ஆமா டார்லிங். மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேட்டு பெற்றுக்கொள். சுவாமி, நந்தனாருக்கு நந்தியே வழிவிடுச்சு, கண்ணப்படுக்கு நீங்க தான் கண்ணை கொடுத்தீங்க, திருஞான சம்பந்தருக்கு அம்மா தான் பால் கொடுத்தாங்க. அது மாதிரி யார புகையை ஜாஸ்தியா போடுறது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கீங்களா? என்ன பார்வதி குரல் கரை இறங்குது? அது கண்ட தண்ணியில அபிஷேகம் பண்றாங்களா, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. சும்மா நோடி நோடி கட்டி எங்க வீட்டுக்கார விட்டு சூலாயத்துல குத்தி போடுங்க. பார்வதி, பாரு, சாரி டார்லிங். உனக்கு என்ன வேண்டும் என்று மட்டும் கேள் மகனே. ஒப்ப கேக்குறான், சொல்ல சொல். சொல்றேன். காளிதாசனுக்கு அந்த காளியே சூலாயத்துல நாக்கில் இருந்தாங்க, அதுல இருந்து நல்லா பாடினாரு. அதே மாதிரி நான் தான் குஞ்சு கவுண்டர் மகன் சொல்றத உண்மைன்னு இந்த ஊர் நம்பணும். அதுக்காக நாக்கில் எழுதுதாயி, எழுதுகிறாயி. நீ கேட்டாலும் கேட்காவிடிலும் அம்மா உன் நாவில் எழுதத்தான் வந்திருக்கிறார். அதற்காகத்தானே மகனே வந்திருக்கிறேன். கண்களை மூடிக்கொண்டு நாக்கை 4 இன்ச்சு நன்றாக நீட்டு. பாத்தியா, கம்பிய பழுக்க காய்ச்சிருக்கேன். நாக்கு பொசுங்க போகுது, இனி இவன் பேசவே மாட்டான். வா மகனே, வா மகனே, நல்லா நீட்டு. வந்த வேலை முடிந்து விட்டது. ரொம்ப அரிக்குது, இதை கொஞ்சம் புடி. ஐயோ, ரொம்ப வேக்குதுமா. இங்க பாருமா, ஹார்லிக்ஸ் இருக்குது, பூஸ்ட் இருக்குது, போன்விட்டா இருக்குது, வீவா இருக்குது, காம்ப்ளான் இருக்குது. உனக்கு எது பிடிக்குமோ அதை குடிச்சு விட்டு மாப்பிள்ளைக்கு தெம்பா லெட்டர் எழுதுமா. எழுதுடா. அங்க பார், அந்த நாய் ஜூஸ் புழிஞ்சிட்டு இருக்குது. டாய், சீக்கிரம் போடா. அம்மா, லெட்டர்ல நடுவேன். உஜி, உஜாலா, உஜி, உஜாகா, குல்டா, லௌச்சகா, கிராபிக்ஸ், ப்ளூ மேட், தடக்கு. இப்படி அங்கங்க பொடிகளை தூவுமா, அப்பதான் லவ் டெவலப் ஆகும். நீங்க 2 பேரும் லைலா மஜ்னு மாதிரி நம்ம ஒரு புறம் பேச பண்ணும்ல. பரீட்சைக்கு படிக்கிற பொண்ணுங்க கூட இப்படி கவனிக்க மாட்டாங்க. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி அங்கங்க பொடிகள் எல்லாம் தூவி இருக்கேன். மெயின் மேட்டரா, இந்த வருஷம் பரிவட்டம் உங்களுக்கு தான் கட்டணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு எழுதியிருக்கேன். அது போதுமா? வருஷம் அந்த குஞ்சு கவுண்டனுக்கே முதல் மரியாதை பரிவட்டமும் கட்டாங்க. இந்த வருஷம் இந்த பஞ்சு கவுண்டனுக்கு முதல் மரியாதை பரிவட்டமும் கட்டணுமா? ஆமா, என் மாப்பிள்ளை மூலமாவது எனக்கு அந்த கௌரவம் கிடைக்கட்டுமா? லெட்டர் கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்து வரேன். நிறுத்தா. இந்த மாதிரி லவ்ஸ் மேட்டருக்கு மாதிரி அமுல் டப்பாவை நம்ப தயாரா இல்ல. ஃபாலோ மீ அம்மா, ஃபாலோ மீ. பாப்பம்பட்டியில நீ ஒரு புது காதல் கோட்டையை கட்டுமா?
என்ன சிரிக்கிற? புறா கால லெட்டர் கட்டி அனுப்பிச்சிருக்கீங்க. ஒரு நாள் லட்டி ஒரு நாள் மாப்பிள மப்பிள வறுத்து திங்க போறாரு. நீ திங்காம இருந்தா சரி. என்ன புறா நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்குது, வரை தின்னு போடலாமா? ஏய், இந்த ஊர்லயே பஞ்சு கவுண்டம் வீட்டுல தான் புறா இருக்குது. இது என்ன கால்ல காயதான்? எப்பா பஞ்சு கவுண்டர் வீட்டுல லெட்டர் வந்திருக்கு. அது என் லவ் மேட்டரா தான் இருக்கும். அந்த லெட்டர் வாங்கி கொடுத்துருப்பா, இல்லன்னா அந்த திறந்த வாயை பிரிச்சு படிச்சிருவான்ப்பா. பிரிச்சு போறேன், எனக்கு என்னப்பா ஏய் இது? சார் நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க சார். உங்களுக்கு நான் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன், நீங்க இதை செஞ்சுதான் சார் ஆகணும். யூ வாண்ட் ஹெல்ப்? யா. அப்ப குட் மார்னிங் கூட. யோ மத்தியானத்துல அவன் குட் மார்னிங் சொல்லுவான். அப்ப ஒரு சல்டடி. இந்த கருமாந்தத்துக்கு நான் லவ்வே பண்ணிருக்க வேண்டியது இல்ல. லெட்டர் படிட்டு விடுப்பா. அட்டென்ஷன். தட்ஸ் குட். ஒருவேளை சமாதான தூது அனுப்பியிருப்பானோ? என்ன விஷயம்னு பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிருது. அத பிரிச்சிடாதீங்க. ஏன்பா? அந்த பூ வச்ச கதை கொடுங்க சொல்றேன். எங்க எப்படி காலம் வரும்போது என்ன பத்தி ஊருக்கு சொல்றேன்னு சொன்னீங்களோ? ஆமா, அதே மாதிரி நானும் காலம் வரும்போது சொல்றேன். என்னப்பா முதல்ல லவ் லெட்டர் வந்திருக்கு, படிச்சு சந்தோஷப்படாம இப்படி அழுகிறிய? சொல்லிட்டு அழுப்பா. நான் லவ் பண்ணாத வரைக்கும் நிம்மதியா இருந்தேன். இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கா தெரியுமில்ல? சொன்னா தானே தெரியும். 30 வருஷமா குஞ்சு கவுண்டருக்கு தான் இந்த ஊர்ல கோயில் மரியாதை பரிவட்டம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வருஷம் எங்க அப்பா பஞ்சு கவுண்டருக்கு பரிவட்டம் கட்டணும், அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். அப்பதான் நம்ம லவ் கண்டினியூ ஆகும். இல்லன்னா என்ன கலட்டி விட்டுருவேன்னு எழுதிருக்காப்பா. கவலை விடு, ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஐடியாவா? சொல்லு. கிட்டவா சொல்றேன். குறுக்க கடல் போகுதல்ல. சரி, அப்ப அங்க இருந்தே கேளு. டோட்டல் ஐடியா என்னன்னா, கற்பூர நாயகியே கனகவல்லி. பொண்ணுகளை என்னடா பண்ற? கூடத்துல காணாம போயிருவாங்க. ஏற்கனவே இவளுக்கு காணாம போனவளுக்கு தான்டா நீ கண்டுபிடிச்சு கொடுக்க போறியா? வாடங்க. நானும் பாக்குறேன். திருவிழா கூட்டம், சந்தை, மார்க்கெட்டு, டவுன் பஸ், பொம்பளைங்க கூட்டம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க போய் அள்ளில கை விடுறது. நான் என்ன டென்ஷன் இருக்கிறேன். 30 வருஷம் ஹிஸ்டரியே மாத்த போறேன். அது புரியா மாப்பிள சொல்லிட்டியா? பரிவட்டம் தான் கட்டுவாங்க. ஐயோ, ஏன்பா அப்படி அலைறீங்க? மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டேன், இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு தான் பரிவட்டம். போதுமா? அது போதும், அது போதும். பரிவட்டத்தை கட்டிக்கிட்டு இந்த ஊரையே கலக்க போறேன். அம்மா தாயே, நான் ஆத்தா வந்திருக்கேன்டா. போடா நான்சென்ஸ். உனக்கு என்ன குறை வச்சு சொல்லாத்தா? சொல்றேன்டா. 30 வருஷமா பரிவட்டத்தை குஞ்சு கவுண்டருக்கே கட்டிட்டு. ஆமாட்டா. டேய், அது தப்புடா. அதுல பர்சனல் டிராவல் எல்லாம் இருக்குடா. இது ஆத்தாவா? பின்ன கொம்மத்தாவா? டேய், நான் பியூர் ஆத்தா சொல்றேன்டா. ஒருத்தனுக்கே பரிவட்டத்தை திருப்பி திருப்பி கட்டாதீங்கடா. அத மாத்தி இந்த வருஷம் பரிவட்டத்தை பஞ்சு கவுண்டருக்கு கட்டுங்கடா. இது தப்பு இல்லையா ஆத்தா? கோவில் உண்டியில காசு திருடுறியா? அது தப்பு இல்லையா? காசு திருடுவா ஆத்தா? ஒட்டு மொத்தமா உண்டியிலே தூக்கிட்டு போறியா ஆத்தா? போய் கட்டுறா. உத்தரவா? கட்டுறா பரிவட்டத்தை. மாப்பிள்ள ஒரு சொந்த சாமியார வச்சு நமக்கு பரிவட்டம் கட்ட ஏற்பாடு பண்ணிட்டாரு. என்ன திடீர்னு இப்படி சாமி ஆடுறாரு? அது அவர் ஒரு அம்மன் பக்தர். ஆத்தா இப்படி அடிக்கடி வந்து அவர் மேல விளையாடுவா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. வழக்கம் போல எங்க அப்பாக்கு தான் பரிவட்டம் கட்டணும். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதுல ஏன் இப்படி பிரச்சனை இருக்கு? அப்போ நைட்டு 12 மணி மொட்டை மாடி டச்சிங் கிஸ்ஸிங் எல்லாம் கட்டு. ஐயோ, நீ அதெல்லாம் கட் பண்ணிடாத. எனக்கு இப்ப அவனா முக்கியம், நம்ம லவ்ஸ் தான் முக்கியம். இப்போ உனக்கு என்ன செய்யணும்? உங்க அப்பனுக்கு பரிவட்டம் கட்டணும், அவ்வளவுதானே. டோன்ட் வரி. சாரி ஐயா, இருக்கிறது ஆத்தா இல்ல, நம்ம ஊரு ஆடு கோழி ரத்தத்தெல்லாம் குடிச்ச ரத்த காட்டேரி. நாங்க ஒரு பூஜை போடுங்க. தேங்க்ஸ். என்ன சைடுல பேசிக்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்களா? கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் கொடுத்தா ஒத்துக்குவானுங்க. ஆத்தாடாண்டா, நம்புங்கடா. எங்கடா அந்த பீசாரி? பூசாரி, சீக்கிரம் வாடா, இல்லன்னா நான் சிலையாகிருவேன்டா. பக்தா,
என்னைக்கு பரிவட்டத்தை குஞ்சு கவுண்டர் கட்ட வேண்டாம் பஞ்சு கவுண்டருக்கு தான் கட்டணும்னு சொன்னியோ அப்பவே நீ ஒரிஜினல் ஆத்தால தெரிஞ்சு போச்சுடா. ஊர்ல ஆடு மாடு கோழி எல்லாம் ரத்தம் இல்லாம செத்து கிடந்தது, அந்த ரத்தத்தை எல்லாம் குடிச்ச ரத்த காட்டேடா நீ. அன்னைக்கு நீ குடிச்ச ரத்தத்தை இன்னைக்கு நான் எடுக்கிறேன்டா. ஆத்தா வடிக்கதா? டேய் ஆத்தா உன் கண்ணு வச்சிருக்கா. டேய் வாடா. டேய். டேய் முசாரி ஆத்தா கோவம் வருதா? பாவம் மாப்பிள்ளை ஃப்ரெண்ட் நமக்காக சௌகரிய வாங்குறாரு. நான் ஆத்தாளும் இல்ல ரத்த காட்டேரியும் இல்ல, மனுஷன்டா மனுஷன். பன்னாட பரதேசி நாயங்களா என்னடா இது? 4 முழம் துணி, 2 காலுக்கு நடுவு கட்டினா கோமணம், தோல்ல போட்டா துண்டு, தலையில கட்டினா பரிவட்டம். இது கேண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? பரிவட்டம் நேஷனல் பாஸ்போர்ட்டா? அது இல்லைன்னா ஜெர்மன் ஜப்பான் வெளிநாடு எங்கேயுமே போக முடியாதா? அது என்ன பரிவட்டம் சொரிவட்டம்? அது என்ன முதல் மரியாதை? 2வது மரியாதை கொடுத்து ஏத்துக்க மாட்டீங்களா? இந்தாங்கடா பரிவட்டம் சொரிவட்டம். யாருக்கு என்னென்ன வேணுமோ கிழிச்சு கட்டிக்கணும். வர்றான் பாரு மானங்கட்ட நடராஜன், பரம்பரை திருட மாதிரி பம்பராம் பாரு. ஐயா கல்யாண தரணுங்க, வர சொன்னீங்களா? வா வா. ஏன்டா அவகிட்டையும் வாங்கி திங்கிற எங்கிட்டையும் வாங்கி திங்கிற, உனக்கு வெக்கமா இல்லையாடா? நம்ம பழப்பே அதானுங்க ஐயா. என்ன பொழப்போ? சீக்கிரம் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாடுறா, என் தகுதிக்கும் அந்தஸ்து தகுந்த மாதிரி இருக்கணும். இந்தா ஏனுங்க இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த திருட்டுத்தனமா காருக்குள்ள உட்காந்து சொல்றீங்க? எங்க ஆத்திர எங்களுக்கு தாண்டா தெரியும், உனக்கு என்னடா தெரியும்? கவுண்டரையா பொண்ணுக்கு நீ பாக்குற மாப்பிளை பார்த்து இந்த கோயம்புத்தூர் ஜில்லாவே மூக்கல விரல் வச்சுக்கொண்டு சீக்கிரம் பாடுறான். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு தங்கம் போல மாப்பிளைய கொண்டு வந்து நிறுத்துறானுங்க. பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாக்குறீங்களா? விட்டுருவனா? வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறீங்க? ஐயோ திருட திருட. ஐயோ திருட இல்ல. ஓ திருடி 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 திருடி. ஐயோ திருட இல்ல, நான் தான். நீங்களா? என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்க்க சொல்லி என் புருஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ராஜாவையும் என் மக சிந்தாமணியும் ஒண்ணு சேர்க்க நீங்க தான் ஐடியா கொடுக்கணும். ஐடியா? ஓ 1942 லவ் ஸ்டோரி மைனே பியார் கியா ஆம் ஆப்கே கைகோர். இந்த படத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்ததோட ஐடியா கொடுத்தேன், ஆல் சக்சஸ். அதே மாதிரி உங்க பொண்ணோட லவ்வுக்கு ஐடியா கொடுக்கறேன். டோன்ட் ஃபீல், ஐ கம் ஐ கம் ஐ கம். படுத்த உடனே தூங்கிட்டா நாட்டு இருக்குது. நல்ல மனசு என் பையன். அதுதான் சந்தேகமா இருக்குது. டேய் மெதுவா பேசுறா, பையன் முடிச்சுக்கு போறான். ஏய் சிந்தாமணி, சிந்தாமணி. வெயிட், நான் கூப்பிடுறேன். சிந்து சிந்து எந்திரடா. ஏண்டி உனக்கு எப்படி இந்நேரத்துக்கு தூக்கம் வருது? ஏம்மா லவ் பண்ற பையனை ஒரே வீட்ல அதுவும் பக்கத்து ரூம்ல வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் எப்படி இந்நேரத்துல தூக்கம் வருது? அப்படி போடுங்க ஆண்டி, சிலு சிலுன்னு காத்து அடிக்குது, எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஆண்டி என்னது? இல்லைங்க எனக்கு. ஏய் போடி போய் லவ் பண்ணுடி. ஐயோ லேட்டஸ்ட் மாதிரிடா. ஏமா ராஜா பக்கத்துல அப்பா படுத்திருப்பாரே, எப்படி ராஜாவை கூப்பிடுறது? ஒப்பம் கிடக்குறா திறந்து வாயே. நீ ஏக் தூஜே கேளியே மரோ சரித்திர படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? இப்ப பார். டடங். யாரா இன்னத்துக்கு லைட் ஆஃப் பண்ணி போடுறது? அதே லூஸ் கனெக்ஷனுங்க. டேய் இது ஒண்ணு லூஸ் கனெக்ஷன் இல்லடா. படுசாமி இது ஏதோ ஸ்ட்ராங் கனெக்ஷன் பண்றதுக்கான ஏற்பாடு நடக்குது. வா கனெக்ஷனை கட் பண்ணுவோம். ஓகே. இந்த மணி சிக்கன்ல கண்டினியூ பண்ணு. ஓகே. உங்க அப்பா சரி பண்ண பாக்குறான், அவனை நான் கவனிச்சுக்கிறேன். ஆண்டி எஸ் ஃபாலோ மீ. அம்மா அவசரப்பட்டு அப்பாவை கொன்னுறாத. ஏய் அந்த அளவுக்கு இறக்க இல்லாதவல்லடி நானு. அதானே அங்கேயே குழி தோண்டி கொப்பரை புதைச்சிடாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லவ் சிக்னலா காட்டுறீங்க. ஐயோ அம்மா தாத்தா அவா. எப்படி? வெரி குட். ரொம்ப டயர்டா இருக்குப்பா. என்ன ராத்திரி எல்லாம் லாரியில இருந்து மூட்டை இறக்குனியா? சாச்சா ராத்திரி குஞ்சு கவுண்டர் கரெக்ட் டயத்துல கட்டையால அடிச்சு நம்ம லவ்க்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன். தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நீ கேர்ஃபுல்லா இரு. ஏன் காரி ஆகணும்னா புருஷனையே கட்டையில அடிச்சு சாய்க்கிற குடும்பம் இது. பி கேர்ஃபுல். அப்படிங்கிற ஏய் அங்க பாருப்பா, கோவில இருந்து பண்ணி எஸ்கேப் ஆயிடுச்சுப்பா.
எப்படியோ இந்த ஊரு இல்லையே தாண்டிட்டோம். என்ன பண்றது? நாக்கில சூடு வச்சு பேச முடியாம பண்ணிட்டானுங்க. இனிமே இந்த ஊர்ல இருந்தா நம்மளை கொன்னே விடுவானுங்க. தப்பிச்சு போலாம்னா இந்த குண்டு வேற வெயிட்டா இருக்க. என்ன பண்றது? ரொம்ப நேரமா ரயில்வே ட்ராக்ல நின்று யோசிக்கிறானே. என்னத்த யோசிக்கிறான்? அது இந்த வழியா கப்பல் வந்தா ஏறி போயிடலாம்னு யோசிக்கிறான். ஏன் வராதுங்கறியா? ஏப்பா நானும் உன் கூட தானே வந்தேன். அது என்ன நக்கல் கேள்வி? ஒரு நல்ல ஐடியா. இந்த குண்டோட செயினை தண்டவாளத்துல வச்சுட்டா ரயில் வந்து மேலே ஏறும்போது செயின் கட் ஆயிரும். அப்புறம் நான் ஈஸியா தப்பிடுவேன். ஐடியாவா? போலீஸ் போலீஸ். நான் போலீஸ் இல்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டர். தீவிரவாதி ஒருத்தன் ரயில்வே மினிஸ்டர் வர ரயில கவுக்கிறதுக்காக தண்டவாளத்துல பாம்பு வச்சிருக்கான் சார். அமைச்சர் வர ரயில அவன் ஏன் கவுக்கணும்? ரயில் டிக்கெட் எல்லாம் விலை ஏத்திட்டாங்கல்ல, அதனாலதான் ரயில கவுக்குறான். மீசி எல்லாம் வளர்த்து வச்சிருக்கேன். இது புரியல? இந்த பாருங்க, அந்த தீவிரவாதி ஒரு தற்கொலை படையை சேர்ந்தவன். தான் செத்தாலும் பரவாயில்ல, ரயில கவுத்தியே ஆகணும்னு ரயில்வே ட்ராக் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனித வெடிகுண்டு. பட் ஒன் திங், நீங்க என்னதான் அடிச்சு கேட்டாலும் ஊம மாதிரி நடிப்பா, வாயே பேச மாட்டான். விடாதீங்க, பட்டையை கிளப்புங்க. வழக்கம் போல ட்ரெயின் லேட்டா தான் வந்தது. சீக்கிரம் வரமாட்டாங்க. கம் ஆன் குயிக். இந்த குண்டு மேல ஏறி ட்ரெயின் கவலாம இருந்தது. சரி, 2 பாம்புகளையும் வச்சுக்கிட்டு எப்படா ரயில் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஹீரோ சும்மா நாகசாயின்னு ஜப்பான்ல கூட 2 இடங்களை குண்டு போட்டாங்கல்ல, அதை விட பவர்ஃபுல் குண்டுக்கு சார் அவன் வச்சிருக்கிறது. என் அறிவியல் மூளை விட அப்படிதான் சொல்லுது. எஸ் சார். என்ன சார் காதோரமா மூளை ஒழுகிட்டு இருக்கு? தொப்பி போட்டு அமுக்குங்க சார். ஃபாலோ மீ. தேச துரோகி, ரயில கவுக்கறதுக்கு பாம்பு வச்சிருக்கியா? கான்ஸ்டபிள்ஸ் அரெஸ்ட் ஹிம். பாத்தீங்களா, ஊம மாதிரி நடிக்கிறான். விடாதீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. சீக்கிரம் விளங்க போடுங்க. அங்க பாருங்க, சைலண்ட் போய் தொங்க விடுங்க. திருடி செத்து எடுத்துட்டு போறான். அரெஸ்ட் ஹிம் குயிக். எடுத்துட்டு போங்க. ஐயோ, போலீஸுக்கு பாத்துங்க, பாம்பு அடிச்சிட்டு போகுது. ஒரு பயங்கரவாதி பிடிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கீங்க. கவர்மெண்ட்ல இருந்து விருது கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சிபாரிசு பண்றேன். நாங்க எங்க கடமை தான் செஞ்சோம். It's all right. What is that? தமாசு. It's okay, enjoy. அப்பா, என்னம்மா? உங்க மாப்பிள்ள ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிச்சு கொடுத்து கவுந்து போக இருந்த ஒரு ரயிலை காப்பாத்திருக்காருப்பா. அதுக்காக கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு ஒரு விருது கொடுக்க போறாங்களாமா. கவர்மெண்ட்ல விருது கொடுக்க போறாங்களா? அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய நம்ம வீட்டு கூப்பிட்டு மேன் ஆஃப் பாப்பம்பட்டின்னு விருந்தும் கொடுக்க போறா இந்த பஞ்சகவட்டன். நீ மாப்பிள்ளைக்கு உடனடியா அந்த விஷயத்தை எழுதி புறா மூலமா அனுப்ப. போமா. ஓகே டாடி. டாடா. Thank you, postman. You go. Dear Moti, oh, I love you. Yes, I too love you, ma. வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் உங்களுக்காக விருந்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். செய், நீங்கள் அவசியம் வர வேண்டும். மேலும் என் அப்பா உங்களை காண துடிக்கிறார். இந்த விருதங்காயா என்ன பார்க்க துடிக்கிறார்? தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இப்படிக்கு உங்கள் ருக்கு 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 பில்டாக். நான்சென்ஸ், இடியட். ராஜான்னு நினைச்சா நம்மள லவ் பண்றா. விருதுக்கு போனா நம்ம மாட்டிக்குவோம். ஐயோ, ப்ராப்ளம் ஸ்டார்டிங்டா. ஊரை விட்டு ஓடுறது முடிவாகி போச்சு. கை கிடைச்சு சுத்திட்டு போயிடும். பேக் வேற பேக். தள்ளி பண்ற. என்னப்பா, பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டா ஊரை விட்டு ஓடுறியா? இப்போ ஒரு சந்தோஷமா இருக்குமே. என் லவ்வரே என்ன விருந்து கூப்பிட்டுருக்கா. நல்ல விஷயம் தானே? எதையா நல்ல விஷயம்? அவங்க அப்பா மிருதங்க வாயா என்ன பார்க்க துடிக்கிறானா. நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன துடிக்கி அடிச்சு போடுவான். அதான் நான் ஊரை விட்டே ஓடுறேன். ஹலோ, துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருப்பா. இப்படிதான். யார் சொன்னா? வள்ளுவர். அடுத்த தடவை அவர் பாத்தீங்கன்னா துன்பம் வரும்போது ஊரை விட்டே ஓடி போயிடணும்னு நான் சொன்னேன்னு சொல்லு. அவர் எங்க இருப்பாரு? வள்ளுவர் கூடத்துல இருப்பாரு. இல்லன்னா பீச்ல தனியா உட்கார்ந்து இருப்பாரு. சுரண்டி சொல்லிட்டு நான் ஊரை விட்டு ஓடுறது உறுதி. இதுக்காக ஊரை விட்டு ஓடக்கூடாதுப்பா. வேற எதுக்காக போய் ஓடுறது? இங்க பாரு, கிடைக்காத ஒண்ணு கேட்டு அதை ரெடி பண்ணுவீங்க. அப்பதான் விருந்துக்கு வருவேன்னு ஒரு லெட்டர் போடு. ஆடாது சரியான பேய் குடும்பம்ப்பா. எது கேட்டாலும் கொண்டு வந்து வச்சிருங்க. மாப்பிளைக்கு அலையறானுங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். சுத்தமான மலை தண்ணி ரெடி பண்ணி வைங்க. அப்பதான் விருந்துக்கு வருவேன்னு ஒரு கண்டிஷனை போடு. ஓகே.
ருக்மணி கண்மணி ருக்மணி கண்மணி ருக்மணி கண்மணி ஆ ருக்மணி கண்மணி ருக்மணி கண்மணி ருக்மணி கண்ணுக்குட்டி இங்க வா மாப்பிள்ளை கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குது லெட்டரா? படிச்சு பார்த்து என்னன்னு சொல்லிருந்தான். டியர் ருக்கு, எங்க குல வழக்கப்படி மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது மலைத்தேன் சாப்பிடணும். இல்லைன்னா எங்க குலதெய்வம் கோவிச்சுக்கும். ஸோ ஒரிஜினல் மலைத்தேன் இல்லைன்னா உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரமாட்டேன். இப்படிக்கும் ஒரு அன்பு மோத்தி. என்னம்மா என்னாச்சு? மாப்பிள்ளை என்ன எழுதிருக்காரு? அப்பா, நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரதா இருந்தா அவரு குல வழக்கப்படி மலைத்தேன் வேணும்னு கேட்டு லெட்டர் எழுதிருக்காருப்பா. இல்லாட்டி வர மாட்டாரப்பா. மலைத்தேனுக்கு நம்ம எங்கப்பா போறது? அட மலைத்தேனுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கதர் கடையில வாங்கிட்டா போச்சு. அது என் வீரத்திற்கு இழுக்கு. அது வீர இருக்கிறவங்க பேசுங்க, நீங்க ஏன் பேசுறீங்க? என் மாப்பிள்ளைக்காக மலை தேன் என்னடா, அந்த மலையே கொண்டாடுவேன். ஜெய் கிராபிக்ஸ் ப்ளூ மேட். என்னப்பா இது? மலை தேனோட வரேன். அங்க பாரு, தேடி வந்து மலை தேன். ஐயோ தேனீங்க, பக்கத்துல போனா கொட்டிடும். நம்ம இப்ப போயிட்டு ராத்திரி வந்து தேன் எடுத்துக்கலாங்க. ஏண்டா தேனி எல்லாம் தூங்கிட்டு இருக்கும், நம்ம ஈஸியா போய் தேன் எடுத்து வந்துடலாம். எப்படிங்க? குனி. உனக்கு ஏதா இவ்வளவு பெரிய அறிவு? சின்ன வயசுலயே கடைக்கு போய் 5 பைசாக்கு அறிவு வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் அப்படி அறிவை பத்திரமா வச்சுக்கோ. இப்போ நம்ம தேன் எடுக்க போறோம். சரி. வர ஏரியா லிப்ட் ஆகுது, போயா. ஐயோ, பேய் குடும்பம் சரியா தான் இருக்கு. மேல ஏறி தேன் எடுத்துருவானுங்க போட்டிருக்கு. தேன் எடுத்தா விருந்துக்கு போகணும், அப்ப மாட்டிக்குமே. ரொம்ப பெஸ்ட், வேலை விட்டு போயிடுவோம்டா. இப்ப என்ன பண்றது? அவன் இன்னைக்கு இவனுக்கு முழுசா ஊடு போய் சேரக்கூடாது. இனி நம்ம ஊரை விட்டு ஓட வேண்டியதில்லை. தேனீ கொட்டின கொட்டுல கண்ணு தெரியாம வீங்கி படுத்திருப்பாருங்க. ஜாலியா வீட்டுக்கு விருந்துக்கு போலாம். என்னம்மா இந்த மாப்பிள்ளை காணா? அதான் மலைத்தேன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அனுப்பியாச்சுலப்பா. கண்டிப்பா மாப்பிள்ளை வந்துருவாரு. அப்பா, மாப்பிள்ளை வந்தாச்சுப்பா. ஐயோ, என்னது குருட்டு மெண்டல் கூட்டமா இருக்கு? இது நம்ம மாம்ஸ் வீடு. ஆல் ஆர் அவர் ரிலேட்டிவ்ஸ். இந்த பொதுக்குமா? மாப்பிள்ளைக்கு ரொம்ப குறும்பு. யோ, குறும்பு உங்களுக்கா எங்களுக்கா? கண்ணாமூச்சி விளையாடுற நேரமாயாது? கண்ணாமூச்சி இல்ல மாப்பிள்ள, உங்களுக்காக தேன் எடுக்க போய் தேனி கொட்டிருச்சு. நாங்க கரெக்டா தேன் எடுக்கிற நேரத்துல ஒருத்தர் கல்ல விட்டு அடிச்சிட்டான். தப்பு சார். கரெக்டா கல்ல விட்டு அடிச்சிருந்தா உங்களுக்கு அந்த கண்ணும் போயிருக்கும். அம்மா, ஆண்டி கண்ணுல என்ன கட்டு? ஆண்டன் விரல்ல குத்திருப்பாரு. அது வந்து இவர் மகாபாரதத்துல வர திருதராஷ்டிரன் மாதிரி. என்னது, திருட்டு ராட்சசனா? இல்ல, அப்பா திருதராஷ்டிரன் மாதிரி. அப்பா பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்மாவும் கண்ணு கட்டிக்கிட்டாங்க. மாப்பிள்ள, உங்க வீர தீரத்தை பாராட்டி மேன் ஆஃப் பாப்பம்பட்டின்னு உங்களுக்கு ஒரு அவார்டு தர போறேன். இந்த அவார்டு கருவாடெல்லாம் நீயே வச்சுக்க. கருவாடா, வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். ஏப்பா, இவனை பெத்தாங்களா செஞ்சாங்களா? சாப்பாடுனா அலையறானப்பா. லால், ஏ கூல். யூ ஆர் வெல்கம். தேங்க் யூ. ப்ளீஸ். நாட்டி பாய். இந்தாங்க, நீங்க கேட்ட மலைத்தேன். தேங்க் யூ. திஸ் இஸ் நைஸ் ஹனி. அது என்னமா மாப்பிள்ளை கொடுக்காம அவருக்கு கொடுக்குற? அது மாப்பிள்ளைக்கு தானே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையா? டேய், நாங்க ரெண்டு பேரும் நீர் நெருப்பு எம்ஜிஆர் மாதிரி. ஆமா. என்ன அடிச்சா அவருக்கு வலிக்கும். அப்ப இவரை அடிக்கட்டுமா? டேய் ஒத்தக்கண்ணா, இங்க வாடா. நீங்க என்ன விருந்து கூப்பிட்டீங்களா இல்ல விசாரணை கூப்பிட்டீங்களா? அதேடா நோண்டி நோண்டி கேக்குறது. இந்தப்பா, இது நம்ம சரிப்பட்டு வராது. கிளம்பு. இந்த மலைத்தேனை மட்டும் குளிச்சுட்டு வந்துடுறேன். அடச்சே வைக்கல. அப்ப நீ மட்டும் எடுத்து வர? சரி, நானும் வச்சுட்டேன். கிளம்பு. மாப்பிள்ள 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 உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க மாப்பிள்ள. டேய், பாய் மூடி சும்மாறா. உங்களை விருந்துக்கு கூப்பிட்டதே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காகத்தான். ஸ்டூபிட், நான்சென்ஸ்.
அது என்னய்யா விருந்து பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டு முக்கியமான மேட்டர் சொல்றது? அப்படியே பழகிட்டானுங்க, விட்டுருப்பா. தேனி கடிச்சு புத்தி வெல்ல பாரு. இவங்களை எல்லாம் கொட்டிட கூடாது, கொண்டு இருக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை என்ன அது வர்ற வெள்ளிக்கிழமை வராது சனிக்கிழமை சோத்தி கறிக்கிழமை முன்னால வச்சுட்டு எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்குது? யோ எடுத்து காட்டியா? அப்ப அந்த மீன் அத பாக்கெட்ல விட்டுக்க. சாப்பிடுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை குஞ்சு கவுண்டன் தலைமையில 108 ஜோடிக்கு கல்யாணம் நடக்குது. நல்ல காரியம் தான். அதே கல்யாணத்துல கூட்டத்தோட கூட்டமா உங்களுக்கும் என் பொண்ணு ருக்மணிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்னது? எங்களுக்கும் உங்க பொண்ணு ருக்மணிக்கு கல்யாணமா? ஐயோ, மாப்பிள மாயமா மறைச்சாரு. மாப்பிள கல்யாணத்துல என்ன விட ஸ்பீடா இருக்காரு இல்லையா ருக்மணி? அட, நானே உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே இப்படி ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களே. ஐயோ, இங்கேயும் பாத்தி வச்சுதான் சொல்லுவீங்களா? வர்ற வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவீங்களே. அதேதான், வர வெள்ளிக்கிழமை என் வீட்டுக்காரரு 108 ஜோடிகளுக்கு இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதே கல்யாணத்துல உங்களுக்கும் என் மக சிந்தாமணிக்கும் கல்யாணம். இந்த கல்யாணமும் வர்ற வெள்ளிக்கிழமை தானா? ஐயோ, மாப்பிள்ள கல்யாணத்துல பட்டு ஸ்பீடா இருக்கா. என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். சட்டத்தை நானே கையில எடுத்துக்கிறா முடிவு பண்ணிட்டேன். ஐ அம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், கையில எடுத்துக்கிறா முடிவு பண்ணிட்டேன். கம் ஆன் யா. துப்பாக்கியா? இந்த மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று போகும். சிங்கமா? சிறு நான் விளையாடுறேன், நீங்க அங்கே விளையாடுற. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. யோ, இதையா இங்க ஆட்டுற? தள்ளியா? அன்பார்ந்த பாப்பம்பட்டி பொதுமக்களே, இல்லற வாழ்வின் இன்பத்தை காண துடித்துக் கொண்டிருக்கும் இளம் ஜோடிகளே, இந்த மாபெரும் திருமண விழாவை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். கலியுக ஸ்ரீராமன் 8வது வள்ளல் குஞ்ச கவுண்டர், குஞ்ச கவுண்டர், குஞ்ச கவுண்டர், குஞ்ச கவுண்டர். இவெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போறான்? நமது ஐயா குஞ்ச கவுண்டர் அவர்கள் அனைவருக்கும் தனது பொற்கரத்தால் தாலியை வழங்குவார்கள். ஒப்ப மிருதங்க வாயனை நம்ப முடியாது. இதெல்லாம் ஒரிஜினல் தங்கமா? உங்களை மாதிரியே இதுவும் சுத்த தங்குங்க. டேய் டேய், எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். உள்ளனையா? ஐயோ, என்னது, கீழே இறங்குங்க. அப்பா, நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது. என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. அப்ப வேற யாராவது கட்டிக்கணும், ஓடிடு. ஐயோ, நில்லுங்க. பெருசு, ஏய் ஏய், தாலி வாங்கிட்டு ஓடி போயிடலாமா? போய் அங்க தண்ணி ஓடுதே வாய்க்காலே, அதுக்குள்ள வச்சு உன்னை கட்டி போடுறேன். ஏன்? இல்ல இங்க பிரச்சனை பண்ணுவானுக்கு போல தெரியுது. அவன் கையாலேயே தாலி எடுத்து கொடுக்க வச்சு அவன் பையனையே நம்ம பொண்ணுக்கு தாலி கட்ட வைக்கிறோம் பாத்தியா? இதை விட அவனை பழி வாங்குறதுக்கு வேற என்ன வேணும்? ஏன்பா, உனக்கு என்ன வேணும்? மாப்பிள்ளைய லட்சணமா இல்லாம மூஞ்சில முக்காட போட்டு வச்சிருக்காரு. முக்காட கட்டியா? ஐ ஆம் சொக்கலால் பீடி, திஸ் இஸ் மை கல்ச்சர். அப்புறம் எதுக்கு தாலி கட்டுற? யோ, நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்ல டைவர்ஸ் பண்ணி வைக்கிறீங்களா? என்ன கோர்ட்ல கேள்வி கேட்ட மாதிரி குறுக்காலி மாதிரி கேள்வி கேக்குறீங்க? ஆல் கப்ளிட்ஸ் வெயிட்டிங் ஃபர்ஸ்ட் நைட். போடா தேங்க தலையா. என்ஜாய். விடு. கமான்யா. மாப்பிள கில்லாடி குஞ்சு கவுண்ட் ஏதாவது கரெக்டா பண்ணுவான்னு முன்னாடி தாலி கட்டி விட்டாரு. ஐயோ, அப்பா வராரு. ஐயோ. பூசாரி, உலகத்திலேயே இவ்வளவு அடக்கொடுக்கமான பொண்ணை நான் பார்த்ததே இல்லப்பா. நல்ல குணவதியா இருக்கிறா. ஃபேமிலிங்க, அவங்க அப்பன மாதிரியே ஒழுக்கமான பொண்ணாட்ட இருக்குது. தம்பி, நீ கொடுத்து வச்சோம்ப்பா. நல்லா இருக்கு.
ஐயோ சிந்தாமணி, நீயா? நீ எப்படிமா இங்க? உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னேன். அது வந்துப்பா, இவங்க அப்பாவும் நீங்களும் ஃப்ரெண்டு, அதே மாதிரி நானும் இவரும் ஃப்ரெண்டு. கீழே கழட்டா. நீயா? ஐயோ, மாப்பிள்ளை இங்க இருக்காரு. ஆமாங்க. அப்ப நான் பொண்ணு அந்த தாலி கட்டது யாரு? ஏய், இப்படி பண்ணலாமாடா? ஏன் பண்ணுனா என்ன தப்பு? அப்படி போட்டு தாக்குங்க. நான் தான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஐயோ, இவன் ஏன்? உங்க ஃப்ரெண்டு மகன் பெரிய பணக்காரரு. ஐயோ சுப்பு, அது இல்லம்மா. கெட்டிமலாம் டேய் கொஞ்சம் இருடா. சுப்பு, இத்தனை நாளா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. இவன் நம்ம மகன். நம்ம மகனா? இல்ல, எம் மகன். உங்க மகனா? ஐயோ, அது வந்து சுப்பு, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னிமேல் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நீ கூட லவ் பண்ணியா? தெரியாம அத அங்க பண்ணிட்டேன். பார்த்து சொல்லியா? ஆமா சுப்பு, எனக்கும் உன்னிமேரிக்கும் பிறந்தவன் தான் இவன். இவன் நம்ம மகன்மா. நோ, நான் இவர் பையனே கிடையாது. உன்னிமேரினா யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே பொண்ணு சிந்தாமணி. டேய், நீ யாருன்னே தெரியல. என் பொண்ணை ஏமாத்தி தாலி கட்டிட்டேன். இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காடி போடா. நான் உனக்கான தாலி கட்டினேன், இவளுக்கு தானே கட்டினேன். போடா, டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றா. கரெக்ட் மாப்பிள்ள, வா வா. பாரு, அமுல் டப்பா கூப்பிடுறேன். போடா. என்ன? டேய், ஏன்டா அப்படியே நிக்கிறீங்க? எல்லாரும் கட்டி பிடிங்கடா. 2 நாள் கழிச்சு தாலி கட்டிக்கலாம். கட்டி கட்டி. கூல். என்ன பண்ணி துப்பாக்கியோட நிக்குது? போலீஸ்கார தூங்கும்போது தூக்கிட்டு ஓடியான்டானா? இப்போ அதை புரிஞ்சுக்குங்க. நான் தான் உங்க ஒரிஜினல் சன். என்னடா ஒரிஜினல் மகன் ஜெராஸ் மகன்ட்டு? இது பெரிய அக்பர் பேரரசு. வாரிசுக்கு வந்துட்டியா? போடா நாய. எவன்டா கூடத்துக்குள்ள சவுண்ட் கொடுத்ததே? ஸ்டூபிட். கடிவாளா. ஸ்டாப் இட். அத ஒரு ஃப்ராடு என் தங்கச்சி கழுத்த தாலி கட்ட இந்த ஜில்ல அனுமதிக்க மாட்டான். அப்ப 2 ஃப்ராட் தாலி கட்ட அனுமதிப்பீங்களா? ஹலோ, பி சீரியஸ். கிளைமேக்ஸ் விளையாடாத. அப்ப ஃபைட் பண்ணு. என் நாட்டிலே சுடு வச்ச உன் முதுகுல சுட போறேன். திரும்ப. ஐயோ, என் கண்ணு. கூட்டத்துல கிடக்குது, போய் தேடி பிடி. சரிம்மா. டேய், சண்டை முடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவல்ல? I will try. போடா ராஸ்கல். ஏய், இவனையாவது மன்னிச்சிடலாம். இந்த இருக்கானே என் நாக்கு சூடு வச்சவன். தூக்கி போட்டு மிதிக்கிறா. வேற just missed. Excuse me. Yes? என் கண்ணை பாத்தீங்களா? அதான் இருக்கேம்மா 2. கன்மா கன். டேய், ஃபைட்டே என்ன முடியல, அதுக்குள்ள கண்ணை பாத்தீங்களா, பண்ண பாத்தீங்களா? போடா. Thanks ma. Everybody hands up. Don't move. நானா சுடாட்டாலும் கை நடுங்கி சுட்டுருவேன். ஏய், உன்ன கேளு துப்பாக்கிடா. இருங்கடா, நானே வரேன். இருங்க. ஏய், ஏமாத்தி காமிச்ச நீ கல்யாணம் பண்ணி ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் இங்க இருக்கேன். தேங்க்ஸ். என் தங்கச்சி வயித்துல இன்னொரு ஜில் உருவாகிறத இந்த ஜில் அனுமதிக்க மாட்டான். ஜிம்மி கூப்பிட்டு போடா. My son.
பாப்பம்பட்டு ஜனங்களே, இத்தனை நாளா இந்த குஞ்சு கவுண்டனை ஒழுக்க செய்யல உத்தமனு நம்பிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே செக்கச்செவேல் பொம்பளைய செட்டப் பண்ணி கண்ணாங்கரை ஒரு பையனை பெற்றிருக்கிறான். இன்னும் மதிக்க போறீங்களா? எல்லாரும் மூஞ்சில காரி துப்புங்க. ஏங்க ராமாவதாரத்துல வாடா உன் கருத்து ஜனங்களுக்கு போய் சொல்றான். ராமாவதாரத்துல ராமருக்கு ஒரு சீதை, ஆனா கிருஷ்ணருக்கு பாமா ருக்மணி 2 பேர் இல்லையா? அந்த மாதிரி தான் எங்க குஞ்சு டேய், இவெல்லாம் ஒரு அவதாரமா? இவன் பிறந்ததே பாவம். இது ஒரு ஊரு, இவெல்லாம் தாங்கடா. போங்கடா, பேச்ச மாத்தாதீங்க. இவங்க காதல நான் ஏத்துக்க மாட்டேன். டேய், ஜனங்களே எங்க காதல ஏத்துக்கிட்டாங்க, நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோ? ஒரு ஃப்ராட் நல்லவன் ஆகலாம், ஆனா நல்லவன் ஃப்ராட் ஆக கூடாது. நாங்களே சேஞ்ச் ஆகிட்டோம், நீங்க ஏன்டா ஆக மாட்டேங்கிறீங்க? யார் எதை ஏத்துக்கிட்டாலும் ஐ டோன்ட் கேர். என் பொண்ணு கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன். வாமா. டேய் இருடா, ஓ மக என் மொண்டாட்டி ஆகலாம், ஆனா என் மொண்டாட்டி ஓ மக ஆக முடியாது. அப்படி நீ கூட்டிட்டு போறனா நான் கட்டின தாலியை கழட்டி கொடுத்து கூட்டி போடா. சொல்லுமா? தாலியை கழட்டாங்கோ, தாலியை கழட்டாங்கோ. ஓ சென்டிமெண்ட் லுக், தமிழ் கல்ச்சர். இனிமே எந்த ஊர்ல யார் காதலிச்சாலும் ஆஹா என்ன பொட்டோன்னு சொல்லி சேர்த்து வைங்க. சொல்லிட்டே கையில தாலி வச்சிருந்தா எப்படி கட்டுமா? கட்டுறேன்ப்பா. அதாவது மாமியாரு இருக்கியா? அட கட்டுக்குப்பா எல்லாரும். அடி வா நம்மளும் கட்டிக்குவோம். உல்லே 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 மீனா கஸ்தூரி